நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டிஆ co-presented by Sunland Refined Sunflower Oil. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆக்சுவலா இந்த ஆசியா முழுவதும் ஒரு ரஃபா ஒரு கணக்கெடுத்தோம்னா கூட 70% இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ உலகத்தில் வந்து அதிகமான இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் ஒரு கணக்கு இருக்கிற மாதிரி அப்ராக்சிமேட்லி ஆசியாவில் வாழக்கூடியவர்களில் 70% பேர் இளைஞர்கள், 30% பேர் வயதானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வயதானவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது, இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறதுன்னு. இன்ஃபேக்ட் யூரோப்பில் ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் இருந்தது. 70%க்கும் மேலானவர்கள் இளைஞர்களாக இருந்த காலகட்டம். ரொம்ப ப்ரொக்ரெசிவாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, எக்கனாமிக்கலி பயங்கர சவுண்டாக அந்த சொசைட்டி வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்குலாம் வயசாகி இந்த 30% எண்ணிக்கைங்கிறது கூடி 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 பெரியவங்களானாங்க. அதுக்கு ஏற்ற மருத்துவ செலவுகள், அதற்கேற்ற செயல்பாடுகள், இயக்கத்தில் இருக்கக்கூடிய வேகத்தில் ஒரு குறைவு அப்படின்னு ஆகி எங்கே இது நடந்தாலும் இந்த மாற்றம் நடக்கிற போது அந்த டிரான்சிஷனுக்கு ஒரு 150 வருஷம் தேவைப்படுமா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நம்முடைய வீடுகளிலே நம்ம கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்தா குழந்தைகள் இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். குழந்தை பிறக்கும்போது இறந்துபோது அல்லது புரதச்சத்தோ அல்லது நோயோ பிரச்சனையோ இல்லை 3 வயசுல 4 வயசுல 5 வயசுலன்னு செத்து போகிறதுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்த காலகட்டம் தான். 8 பிள்ளைங்க இருக்குன்னு சொன்ன வீட்டில் கூட 4 பிள்ளைங்க இறந்து போயிருக்கும். ஏதோ ஒரு காரணம் அதுக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. குழந்தைகள் இறப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. டியூ டு நமக்கு இன்றைக்கி மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. இன்னொன்று நம்முடைய குறைந்தபட்ச உணவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆரோக்கியமானதாக, முன்னே விட அதிகமான கொஞ்சம் பணம் இருக்கிறதுனால கூட நம்ம சொசைட்டி ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஹெல்த் கேர் வந்த பிறகு இன்றைக்கி நமக்குமே கூட 60, 65 ஆண்களை பொறுத்த வரைக்கும் 60, 65, 70 வயசு வரைக்கும் போது பெண்கள் இன்னமும் கூட பெட்டர். ஒரு பக்கம் இளைஞர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருப்பதை போல வாழுகிறவர்களுடைய வயது என்பது மறுபக்கம் அதிகரிச்சுட்டே போத இந்த வாழ்க்கை என்பது அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா முதுமைங்கிறது ஒரு அற்புதமான தனிப்பட்ட உலகம். அது மகிழ்ச்சியானதாக இருக்கிறதா அல்லது அது மகிழ்ச்சியற்றதாக இருக்கிறதா அப்படிங்கிறதா நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா லாங்கிவிட்டி அதிகரிச்சிருக்கு, முதுமையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த முதுமையை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா, அது மகிழ்ச்சியானதாக அவங்களுக்கு இருக்கா? இல்லை, முதுமை என்பது வேதனை அளிப்பது, சுகமற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறதாக அவங்க பார்க்குறாங்களான்னு சம்மந்தப்பட்டவங்களே கூப்பிட்டு பேசுவோம் அப்படிங்கிறதா இந்த ஒட்டுமொத்த ஷோவோட ஐடியா. முதல்ல எந்த தரப்பு எந்த பக்கம் இருக்கீங்க? ஆக்சுவலாக முதுமை என்பது சந்தோஷம், ஹாப்பியாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க எவ்வளோ இந்த சைடா? ஓகே. முதுமை எவ்வளோ ஹாப்பியானதாக இல்லைங்கிறவங்க இந்த சைடு. ஓகே. இந்த சீரியஸ்னஸ்க்குள்ளே அப்புறமா நம்ம ட்ராவல் பண்ணுவோம். சின்ஸ் நீங்களாம் பெரியவங்களா இருக்கிறதுனால எல்லா பெரியவங்களையும் பார்க்குறப்ப கொஞ்சம் சுவாரஸ்யமாக பர்சனல் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா இவங்க முதல்ல ஒன்று சொல்லுவாங்க, என் வயசில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆரம்பிப்பாங்க. வயசில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இளமையில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நான் வந்து அப்போ என் வயசுல வந்து 50 பேர்னா அள்ளி போட்டு அப்படி சமைப்பேன். அந்த அளவுக்கு என்னால் சமைக்க முடியும். எனக்கு என்ன பெரிய விஷயம் சமைக்கிறது. அள்ளி போட்டு சும்மா அது அளக்கிற கிழக்கிறதுலாம் கிடையாது. அப்படி அள்ளி கையால விட்டு எறிஞ்சாலே விட்டு எறிஞ்சாலே அவ்வளோ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து யோசித்து சரியா இருக்குமோ சரியா இருக்காதோ, கொஞ்சம் உப்பு பத்தாம போயிடுமோ அப்படின்லாம். இப்போ எப்படி இருக்கு நம்ம அப்புறம் வருவோம். முதல்ல அந்த ஹாப்பி மூட்லயே நம்ம டிராவல் ஆகும். எங்க போனாலும் பரிமாறணுமா, எத்தனை பந்தி பரிமாறணும் சொல்லுங்க, நான் பரிமாறுவேன். நான் இது இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கேன். சூப்பர். வேற வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அதை மட்டும் சொன்னா போதும். பெண் பார்க்க வந்துட்டாங்க 20 வயசுல. மரத்தில் இளநீர் ஒரு வரல. எல்லாருக்கும் ஒரே வருத்தம். கடகடன் பாவடை புடவையை எடுத்து மேலே சொருவிக்கிட்டு, பாவடை தாவணி தான், அதில் தான் பொண்ணு பார்க்க வந்தது. கடகடன் மரம் ஏறி இளநீ பறிச்சுட்டேன். இளநீ பறிச்சுட்டேன். பொத்துன்னு போடுறேன். வந்த மாப்பிள்ளை வீட்டில் ஐயோ மரம் ஏறுற பொண்ணெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு திரும்பி போயிட்டாங்க. ஐயா, அந்த மாதிரி ஒரு இளமை எனக்கு. சூப்பர் சூப்பர். காலேஜ் போகிறத இந்த பாய்ஸ்லாம் ஃபுட்பாலில் மூவிங் ட்ரெயின்லேருந்து இறங்கி போவாங்க. காலேஜ்லேருந்து ஒரு நாள் வரும்போது லெட் மீ ஆல்சோ ட்ரை, நம்ம என்ன போயிட்டோம்னு சொல்லிட்டு ஓடுற ட்ரெயின்லேருந்து இறங்கினேன். டொபால்னு விழுந்தேன். அங்கே பார்த்தேன் யாராவது நம்மளை பார்த்துட போகிறாங்க, தட்டின்ட்டு டபடபான்னு படி ஏறி போயிட்டேன். ஓகே. நான் என்சிசி அண்டர் ஆஃபீஸராக இருந்தேன் காலேஜில். அப்போ ரோப் கிளைம்பிங், ரைஃபிள் ஷூட்டிங், ட்ரெக்கிங் எல்லாம் அப்படியே ஒரு ஜமாச்சு வேகமாக போகிறது. அடுத்தது 2 பில்டர் போட்டுட்டு சரோஜா தேவி ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணிட்டேன், அப்படி அழகாக போகிறது. சரோஜா தேவி தாங்க அப்போ கிளாமரஸ் ஆக்ட்ரஸ். அவங்க ஸ்டைல் தான் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கும். அந்த 2 பின்னல், ஒன்று முன்னாடி பின்னாடி போட்டு ஒரு பக்கம் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா ஸ்டைலா நடக்கிறது. இதெல்லாம் வந்து அந்த காலத்து நினைவுகள். சூப்பர். வேற நான் எங்கர் ஏஜ்ல கிரிக்கெட்டுக்காக எதையும் செய்வேன். கிரிக்கெட் விளையாடுறதான் என்னுடைய முக்கிய இது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எஸ்எல்சி இங்கிலீஷ் பரீட்சை அன்னைக்கு காலையில் கூட நான் என் நண்பர்களோட போய் கிரிக்கெட் விளையாடுறதுல மும்முரமாக இருந்தேன்.
கிரிக்கெட் தான். அப்போ யார் உங்களுக்கு கிரிக்கெட்டில் யார் உங்கள் ஹீரோ அப்போ? அப்போ எனக்கு வந்து ஜிஆர் விஸ்வநாத்னு பெரிய ஃபேமஸ் பிளேயர். குண்டப்பா விஸ்வநாத். குண்டப்பா விஸ்வநாத். யாராவது தவறு பண்ணாங்கன்னா சண்டைக்கு போவேன். ஓகே. ஏன்னா அந்த வயசுல அடுத்த நிமிஷம் தவறா நடக்குதுன்னா அதை எதிர்த்து அடிப்பீங்களா? அடிப்பேன். அடிச்சுடுவீங்க? அடிச்சிரு. பஞ்சாயத்து எழுதிருவீங்க ஊர்ல? ஆமா. ஓகே. அது சின்ன வயசுல துணிச்சி அடிச்சிடும். அடிச்சு போடுவீங்க. ஓகே. வேற? நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு 10 மணிக்கு புதுப்பேட்டை திரு கல்யாணி எப்போ வருவா, குரோனிக்கு குளோரிண்டா எப்போ வருவா, நாங்கள் ஒரு செட்டே போய் ஜாலியாக சைட் அடிப்போம். இவங்க சொன்னாங்கல்ல சரோஜாதேவி, சரோஜாதேவி அந்த மேட்ச் ப்ளவுஸு எல்லாம் ஒரே கலரில் போட்டது. அதுக்கு முன்னால் கலரில் தான் சேலை எல்லாம் உடுத்துவாங்க. சரோஜாதேவி மாதிரி இருக்கான்னு ஒவ்வொரு கேர்ளுக்கும் ஒரு பேர் வைப்பு. அது ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். குட். எஸ். வேற? சின்ன வயசாக 2 கையையும் விட்டுட்டு சைக்கிளை வேகமாக ஓட்டி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற என்னுடைய மனைவியை ஏறத்தாழ 5 ஆண்டு காலங்கள் காதலித்து வெற்றிகரமாக நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அது சின்ன வயசுல என்னால் செஞ்ச ஒரு பெரிய த்ரில்லான காரியம். எவ்வளோ அழகா இருப்பாங்க வயசுல அவங்க? இப்போ இருக்கிறத விட இப்பவே அழகு, இதை விட இன்னும் பல மடங்கு அழகா இருப்பாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நிறைய பேர் நம்மளை லவ் பண்ணோன்ற மாதிரி ஒரு சிந்தனையில சுற்றிட்டு இருப்போம். சில நேரத்தில் அது பலிக்கவும் செஞ்சது. எத்தனை பேர் காதலிச்சாங்க உங்களை? சும்மா சொல்லுங்க. இப்போ என்ன இதுக்கு மேலே யாரும் என்ன பண்ண போறாங்க? எத்தனை பேர் காதலிச்சாங்க? குறிப்பாக சொல்ல முடியாது. குறிப்பாலாம் வேண்டாம், சும்மா ஒரு ரஃபா. மேபி ஒரு half a dozen. ஓகே. காதல் மன்னன். இளமை பருவத்தில் சொல்லணும்னா நான் வந்து நடக்கிறதே வந்து ஓடுறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டஸ்ட் மேன் என்ன சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. எங்கள் ஏஜில் வில்லு மாதிரி இருப்பேன் சார். எவ்வளோ சினிமா தியேட்டரில் அப்போல்லாம் கூட்டம் வரிசையில் நிற்பாங்க 500 பேர். டிக்கெட் அங்கே திறந்த உடனே எல்லா கூட்டமும் முன்னாடி போயிடும். நான் 100வது ஆளாக இருந்தால் கூட 10 டிக்கெட்டுக்குள்ளே வாங்கிடுவேன். நான் பூந்த எப்படியும் உள்ள பூந்து கூட்டத்தில் பூந்து வாங்கிடுவேன். எவ்வளோ இது கூட்டம் இருந்தாலும் சரி, அப்போ வந்தாலும் சரி, குறுக்கால பூந்து ஃபுல்லாக வாங்கிடுவேன். ஓகே. சின்ன வயசில் ஊரில் ஜல்லிக்கட்டு நிறைய விளையாடுவோம் சார். மாடு பிடிச்சது யார் பிடிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப சேலஞ்ச் பண்ணி மாடு பிடிப்போம். அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது ஆற்று நிறையா தண்ணி போகும், கரை புரண்டு ஓடும் தண்ணி. அதில் யார் முன்ன போகிறதுன்னு கையை விட்டுட்டு நீஞ்சி போவோம், ஸ்விம்மிங் பண்ணி போவோம். அதே சமயத்தில் இந்த மாடு ரேஸ் ஓட்டுறதுலேயும் யார் முன்னே வருதுன்னு சொல்லி, யார் மாடு முன்னே வருதுன்னு சொல்லி பைசா கட்டி சேலஞ்சு பண்ணி அதில் விளையாடுவோம். அப்புறம் கபடி போட்டி இதெல்லாம் கிராமத்துலேயே அந்த வாலிபர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபண்டு வச்சு யார் ஃபஸ்ட்டு செகண்ட் வச்சு அந்த மாதிரி பரிசு வச்சு வேகமாக ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் சார். இப்போ சூப்பர். பக்கத்தில் அரசியல் தலைவர்கள் கூட்டங்கள்லாம் நான் சொல்வேன். ஆனால் என் நண்பர்கள் சொல்லுவாங்க, அரசியல் தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னுட்டு. நான் வேகமாக போயிட்டு அண்ணன் இந்திரா காந்தி கூடவே மேடையில ஏறிட்டேன். ஏறி ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீட்டிங்கு போயிருந்தேன். அங்கேயும் ஒரு வேகமாக போய் அவர் கூட ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ஃபோட்டோலாம் இன்றைக்கும் எங்கள் வீட்டில் மாட்டி வச்சுருப்பேன். வந்த உடனே பார்ப்பாங்க, இதெல்லாம் எப்படி எடுத்தீங்க அந்த நாளில் அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வேகம் அந்த நாளில் என்னை அறியாமையே ஒரு வேகத்தில் நான் போய் எடுத்தது உண்டு. அதே நேரத்தில் என்னை வந்து பெங்களூர்லேருந்து எங்கள் அங்கிள் கூப்பிடுவார் வான்ட்டு, உடனே பைக்கில் கிளம்பிடுவேன் பெங்களூருக்கு. எங்கே இது? சென்னையிலேருந்து. நான் இருக்கிறது அனகாபுத்தூர். அங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு பைக்கில் போயிடுவேன். மதுரையில் எங்கள் சிஸ்டர் இருந்தாங்க, சிஸ்டருக்கும் பைக்கில் போயிடும். அந்த நாளெல்லாம் பைக்கில் அவ்வளோ வேகமாக போவேன், அவ்வளோ வேகமாக போய் சேர்ந்துருவேன். பக்கத்தில் சின்ன வயசில் நான் மிமிக்ரி நிறையா பண்ணுவேன் சார். கலைஞர் மாதிரி, எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிங்க மாதிரி, தாத்தா மாதிரி, எங்கள் மாதிரிலாம் பேசுவேன். ஆனால் இந்த கல்யாணம் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் டிமாண்ட், இல்லாட்டி அது பண்ணுறா இது பண்ணுறா இது பேசி காமின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் யூஸ் டு பி. இப்போ குரல் ஒத்துழைக்காது. வேற நீங்கள்? when I was 21 years, அப்போ நான் இங்கே சென்னையிலேருந்து பொன்னேரி ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்வேரியபிளி நான் வந்து ராயப்பேட்டாலேருந்து சென்னை சென்ட்ரல் போய் அங்கேருந்து ஒரு ஹவுரா ஜனதா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லா நாளுமே நான் வந்து ரன்னிங் ட்ரெயினில் பஸ்ஸில் தான் இறங்கியிருக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இந்த சென்ட்ரல் கிட்ட நான் இந்த விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நேரம் அங்கே போய் வால்டாக்ஸ் ரோட்டில் தான் போய் நிற்கும், அதுக்குள்ளே அந்த ட்ரெயின் போயிடும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கையில் ஒரு சாப்பாடு மூடையும் எடுத்துகிட்டு இன்வேரியபிளி அந்த எப்போ பஸ்ஸு ஸ்லோவாக அந்த பிரிட்ஜுக்கிட்ட போகும்போது இறங்கியிருக்கேன். இன்றைக்கி நினச்சா கூட அது ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருந்தோம், பஸ் வேறு ஏதாவது பஸ்ஸில் போயிருக்கலாமே அப்படின்னு கூட தோணுது இன்றைக்கி. பட் அன்றைக்கி அதெல்லாம் த்ரில்லிங்காக இருந்தது எனக்கு.
ரொம்ப அழகாக யோசிச்சு சொல்கிறீங்கன்னா அப்படி யோசிக்கிறப்ப தான் தெரியும் அப்படி தினந்தோறும் நம்ம செஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு தடவை ஒருத்தர் இறங்கையிலே ஃபஸ்ட்லேருந்து இறங்குற பார்க்க போய் படப்படன்னு இருக்கும். ஆனால் தினந்தோறும் கேஷுவலாக அது ஒரு ப்ராசஸாக நம்ம பாடு பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 90% அப்படி தான் இறங்கியிருக்கேன், அப்படி தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இரண்டு பக்கமும் வயதானவர்கள் 60க்கு பிறகான வாழ்க்கை மகிழ்ச்சியானதா இல்லை வருத்தத்திற்குரியதா, வரமா சாபமா? பேசலாம். ஸ்டே டியூன் வித் us. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டிஆர், கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டிஆர், கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இரண்டு பக்கமும் 60 வயதை தாண்டிய முதியவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? முதியவர்கள் பேசுவோம். என்னுடைய இளமை காலத்தில் இந்த சுயமரியாதை இயக்கத்தில் நான் ரொம்ப ஈடுபாடு கொண்டவனாக இருந்தேன். நான் அட்டன் பண்ணுற மீட்டிங் வந்து பெரியாருடைய மீட்டிங் தான். இன்வேரியபிளாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேச ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் பேச ஆரம்பிப்பார். சாதாரணமாக 12 மணி 1 மணின்றது சாதாரணமாக நடக்கும். இந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணுறதுக்கு 8 மணிக்கே போய் முன்னாள் ரோவில் உட்காந்துரும். அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் அவர் பேசின பேச்சுக்களை போல் என்னை பொறுத்தவரையில் வேறு யாரும் சிறப்பாக வெளிப்படையாக பேசுறது கிடையாது. நிறைய சீர்திருத்தம் இன்றைக்கெல்லாம் வந்து இவ்வளோ பேர் வந்து சீர்திருத்தம்னு பேசுகிறாங்களே தவிர அந்தளவுக்கு தைரியமாக வந்து அவரைப்பால் எதுவும் பண்ணது கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி நான் பார்க்கப்பட்டேன். இன்னமும் அந்த லைனில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த சிறு வயசில் இருந்த அந்த தைரியம் வந்து இப்போ வயசான காலத்துக்கு அது வர்றதில்லை. ரொம்ப ஓப்பனாக ரொம்ப அழகாகவும் சொல்லிட்டீங்க. ஏன்னா ஒரு தமிழ் சமூகத்துடைய ஒரு பெரிய ட்ராவலை வந்து அதோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து சொல்லியிருக்கீங்க. வெரி நைஸ். அப்போல்லாம் எவ்வளோ கூட்டம் இருக்கும், அதை பார்க்க இளைஞர்கள்லாம் எவ்வளோ வருவாங்க? என்னை பொறுத்தவரையில் இந்த மீட்டிங்கு நான் போகும்போது நான் சேலத்துலேருந்து வரேன் சார். சேலத்தில் போஸ் மைதானம் தான் அந்த ஒன்லி பிளேஸ் ஃபார் ஆல் த மீட்டிங்ஸ். இன்றைக்கி வரைக்குமே வந்து அதுதான் நடக்குது. பெரிய இப்போது நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் வரும்போது மட்டும் ஊருக்கு வெளியில் பண்ணுவாங்க. அப்போல்லாம் போஸ் மைதானம் டவுனில் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கும். அந்த போஸ் மைதானமே நிறைய கூடிய அளவுக்கு கூட்டம் இருக்கும். எண்ணிக்கையில் கேட்குறேன், எவ்வளோ இருக்கும் கூட்டம்? எண்ணிக்கையில் ஒரு 10,000 பேர் வருவாங்க. ஓ, 10,000 பேர் அப்போ வருவாங்க. அந்த 10,000 பேரும் பெரியார் பேசணுன்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. 10 மணிக்கு முன்னால் வரமாட்டார். அவர் வராருனாக்கா முதல்ல அவருடைய அல்சேஷன் ஆகி வரும். அவருக்கு ரெஃபரன்ஸுக்கு புக்கெல்லாம் முதல்ல வந்து அடிக்கிடுவாங்க. அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய தலைவர் வீரமணி வந்து உட்காருவார். கடைசியாக தான் அவர் வருவார், பெரியார் வருவார். வந்து உட்காந்து அவர் முன்னுரை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். அட்ரஸ் பண்ணினா ரொம்ப ஸ்லோ. அப்போவே வந்து ஒரு 70-75 வயசு பக்கமாக இருக்கும். அதனால் அவர் பேச ஆரம்பிக்கிறது ரொம்ப ஸ்லோ. ஆனால் பேச்சு முடிகிற வரைக்கும் ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த கூட்டம் வந்து கமிட்டடாக கடைசி வரைக்கும் இருந்தாங்க சார். ஓகே, இந்த பக்கம் என் இளம் பருவத்தில் சிவாஜி கணேசன்னா ரொம்ப ஒரு பெரிய வெறி. அவருடைய படங்கள்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி 10 பேரை தள்ளிட்டுலாம் என்னால் போக முடியாது. ஸோ 2,500 ரூபா டிக்கெட் 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போவேன். ஓ, பிளாக்ல டிக்கெட் வாங்கி போகிறது? பிளாக்ல தான். ஓகே. சாந்தி தேட்டரில், தேவி தேட்டரில், சஃபயர் தேட்டரில் பிளாக்ல விற்கிறவன் எத்தனை பேரும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் பீரியடில் தங்கப்பதக்கம். கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் டெய்லி. காலேஜ் முடிஞ்ச உடனே ப்ராக்டிஸ் தான். ஓகே. நான் கொஞ்சம் முன்காலத்தை சேர்ந்தவன். எனக்கு வந்து ஃபேவரெட்லாம் வந்து வெங்கட்ராகவன், பிரசன்னா, சந்துபோடு, புதியகுந்திரன், அந்த மாதிரி. உங்கள் வயசில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுலேயே படிக்கிற காலத்துலேயே சிவாஜி கணேசன் படம் ரொம்ப பிடிக்கும். அந்த சிவாஜியை பிடிக்கும். அந்த நேரத்தில் திருநெல்வேலியில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்துக்கு வந்திருந்தார். சினிமா இல்லை, நாடகத்துக்கு வந்திருந்தார். நாடகத்துக்கு வந்திருக்கும்போது நகராட்சியில் வந்து வரவேற்பு கொடுத்தாங்க அவருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல எங்கள் ஸ்கூலு காம்பவுண்ட் சுவர் விழுந்து அவருக்கு ஃபஸ்ட்டு உட்காந்து அவருக்கு எதிர்த்தால உட்காந்து அதை ரசித்தேன். இன்னொன்று, எனக்கு அண்ணாதுரையை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சின்ன வயசில். அப்போ அண்ணாதுரையை பார்க்கணும்னு சொல்லுவேன். என்னுடைய பிரதர் வந்து செக்ரட்டேரியட்டில் வேலை பார்த்துருந்தார். அப்போ மாரிச்செட்டி தெருன்னு சென்னையில் இருக்குது. இங்கே வந்திருந்தேன் நான் சென்னையில் திருநெல்வேலியிலேருந்து. வந்திருக்கும்போது பிரதர் சொன்னார், அப்போ வந்து ஆப்போசிஷன் அண்ணாதுரை எதிர்த்தாப்புல ஒரு 4-5 வீடு தள்ளி அண்ணாதுரை உட்காந்துருக்காரு, பார்க்கணுன்னு சொன்னேன்னாரு. அவ்வளோ எளிமை. சாதாரண ஒரு வேனில் உட்காந்துருந்தார். பார்த்து விஷ் பண்ணிட்டு போனேன். அது வாழ்க்கையில் வந்து சின்ன வயசில் எனக்கு மறக்க முடியாதவர். ஓகே, பக்கத்தில் நிகழ்ச்சிகள். உங்கள் வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? நான் சிறு வயதில் ஃபுட்பால் பிளேயர். சிறு வயதில் ஃபுட்பால் பிளேயர். நான் பாண்டிச்சேரியில் படித்தவன். பாண்டிச்சேரியில் கல்வி மாவட்ட அளவில் பல பள்ளிகளுக்கு சென்று விளையாடிய அனுபவம் உண்டு. ஃபுட்பால் பிளேயர். பாண்டிச்சேரியில் இருக்கின்றவர்களுக்கு தெரியும், வா சுப்பையா என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். இன்றும் அவருடைய சிலை அங்கு இருக்கிறது. அவருடைய நகராட்சிக்கு கூட அவருடைய பெயர் தான் வைக்கப்பட்டிருக்கிறது.
பிரெஞ்சுக்காரனை எதிர்த்து அவர் போராடியது, அவர் வாழ்ந்த எளிமை என்னை அன்றும் ஈர்த்தது. இன்றும் நான் பாண்டிச்சேரிக்கு செல்லுகின்ற நேரத்தில் அவர் வாழ்ந்த இல்லத்தை தவறாமல் பார்த்துக்கிட்டு வருகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கிறேன். அப்போல்லாம் அரிசி பஞ்சம் ரொம்ப சார். அப்போ எப்படின்னா நாங்கள் காலையில் 2:30 மணிக்கே போய் டியூசிஎஸ் வாசலில் போய் கல்லை போட்டுடணும். அவன் 8:30 மணிக்கு வந்து தான் அரிசி கொடுப்பான். அந்த 8:30 மணிக்கு அரிசியை வாங்கி வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ எவனோ ஒருத்தன் வந்து பாப்பா உங்கள் பாட்டி அரிசி கேட்குறா அப்படின்னா, சரி இந்த அரிசியை கொடுத்துட்டு வீட்டில் வந்து கேட்டேன், பாட்டி அரிசி கொண்டு கொடுத்தாரா அந்த மாமான்னு கேட்டேன். அடிச்சா பாருங்க, அன்றைக்கி அந்த 15 வயசில் வாங்கின அடி எனக்கு 65 வயசு ஆனால் கூட சொப்பன மாதிரி எனக்கு வருது. அவ்வளோ அப்படி அடி வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்ல இப்போ கம்பேர் பண்ணல, இப்போ இப்படியும் கட்சியாக பேனு கத்தாதுங்க பசங்க. அப்போ அத்தனை அடியும் வாங்கிட்டு நாங்கள் வந்து சைலண்ட்டாக தான் இருந்தாகணும், இல்லாட்டி அழுதா இன்னும் போடுவோம் 2 முதுகில். அப்படிலாம் வாழ்க்கையில் எவ்வளோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். அரிசி கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அந்த டைம். ஆமாம் சார். அப்போல்லாம் 2:30 மணிக்கு டியூசிஸில் போய் கல்லை போட்டுட்டு வரணும். அவன் 8:30 மணிக்கு தான் லாரியில் வந்து அரிசி இறங்கும். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். வயசில் எப்படிலாம் இருந்தீங்க? முரடன் மிகப்பெரிய முரடன். கட்டி போத குத்து, அதான் முரட்டத்தனம். 24 வயசுல கல்யாணம் ஆச்சு. கேரியர் இல்லாத சைக்கிள் எடுத்துட்டு வந்து மனைவியை முன்னாலே ஹேண்ட்பேரில் உட்கார வச்சு ஓட்டின்னு போவேன். 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு அப்புறம் தான் சினிமா கொட்டாக்கி போவேன். ஓகே, அது ஒரு த்ரில்லு. அன்னைக்கு அது முடியும். 100 கிலோ சக்கரை மூட்டையை சர்வ சாதாரணமாக தூக்கி போட்டு பந்தாடின்னு இருப்போம். மாடியில் பேசின்னு இருக்கோம். எம்ஜிஆர் ரசிகனை தெரியும் உங்களுக்கு, எம்ஜிஆர் வெறியனை தெரியுமா? நான் தான். எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்கே, எம்ஜிஆர் செத்துட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டான் ஒருத்தன், வயசான பெரியவர். எம்ஜிஆர் சத்து போயிட்டா என்ன, தூக்கி வெளியில் போட்டான் அவனை மாடியிலேருந்து. நல்ல வேளை சவுக்கட்டை அடுக்கி வச்சிருந்து உயிர் தப்பிச்சான். வெறித்தனம், முரட்டுத்தனம், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு ஒரு விலங்கு மாதிரி ஒரு குணத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த பிராயம் அப்படி. நாளடைவில் கொஞ்சம் பக்குவப்பட்டுட்டோம். சூப்பராக சொன்னீங்க, அழகாக சொன்னார். ஏன்னா அந்த வயசில் அந்த துடிப்பு இருக்கும். பள்ளி பருவத்தில் வந்து எனக்கு பொறுப்பு இருந்து எல்லா வீட்டு வேலை சேர்ந்து, அப்போ தண்ணி கஷ்டம். தண்ணி கட்ட மாம்பழத்துலேருந்து அம்பத்தூருக்கு சைக்கிளில் போய் தவளையில் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு தண்ணி கொடுப்பேன். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த தண்ணி கஷ்டப்போது. அந்த கஷ்டம் மாம்பழத்துலேருந்து அம்பத்தூர் வரைக்கும் போய் 2 குடம் 3 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அது ரெகுலராக பண்ணது. அதில் 2-3 தடவை தவளை கீழே வந்து தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாகவும் போயிருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டம் அனுபவிச்சிருக்கோம். என்னுடைய கல்லூரி நாட்களில் என்னோட கல்லூரியில் படித்த அன்று வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. என்னுடைய கணவர் வந்து கல்லூரி மாணவ பேரவை தலைவராக இருந்தார். அப்போது வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினார் என்னுடைய கணவர். நான் வந்து மகளிர் பிரிவில் செயலாளராக இருந்தேன். அப்போ நாங்கள் 2 பேரும் விரும்பி அந்த 3 ஆண்டு காலம் திருமணம் வந்து எப்படி நடந்ததுன்னா, ஏன் சொல்கிறேன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வர்றாரு. அந்த முதலமைச்சர்கிட்ட போய் இவர் வந்து இளைஞர் அணி செயலாளராக இருந்தார் திமுகவில். அப்போ போய் அண்ணா கிட்ட தேதி வாங்கி நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். ஒன்று கலப்பு திருமணம். அவர் வேறு இனத்தை சார்ந்தவர், நான் வேறு இனத்தை சார்ந்தவர். எங்கள் வீட்டில் 7 குழந்தைங்க, 5 பொண்ணு 2 பசங்க. அதை வந்து எதிர்த்து, அந்த குடும்பத்தை எதிர்த்து எங்களுடைய தலைமுறையிலே இன்னைக்கு வரைக்கும் அந்த சீர்திருத்த திருமணன்றது எங்களோட தான். ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொண்டதுன்றது என்னுடைய திருமணம் தான். முன்னிலை வகித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அன்று மாண்புமிகு சத்தியவாணி முத்து அம்மா தான். இன்னும் சேலம் வரல, அவங்க தலைமையில் நீங்கள் திருமணம் செய்துக்கிறதுல உங்களுக்கு சம்மதமானு கேட்டார் அண்ணா. அப்போ சம்மதம்னு சொல்லி நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். சூப்பர், வெரி நைஸ். 2 பக்கமும் வயதானவர்கள். 60க்கு பிறகான வாழ்க்கை மகிழ்ச்சியானதா இல்லை வருத்தத்திற்குரியதா, வரமா சாபமா? பேசலாம். ஸ்டே டியூன் வித் us. இந்த ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. 2 பக்கமும் 60 வயதை தாண்டிய முதியவர்கள். நான் சேலத்துலேருந்து வரேங்க. சேலத்தில் வந்து எக்ஸிபிஷன் வருஷம் போடுவாங்க. சேலம் எக்ஸிபிஷன் மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ கிராண்டாக இருக்கும், சூப்பர் கிராண்டாக இருக்கும். சரி, எல்லோரும் 1ஆம் நம்பர் கடையிலேருந்து 500ஆம் நம்பர் கடை வரை லைனாக போவாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு, நானும் என் ஃப்ரெண்டும் வந்து 500ஆம் நம்பர் கடையிலேருந்து 1ஆம் நம்பர் கடையில் ரிவர்ஸில் வருவோம். ரிவர்ஸில் வரும்போதே வாட்ச் பண்ணிகிட்டே வரும், எந்த பொண்ணு பேரண்ட்ஸ் இல்லாமல் அண்ணன் தம்பிக்கு இல்லாமல் வராங்கன்னு பார்ப்போம். தனியாக வருது. மேலேருந்து அவங்க கீழே இறங்குவாங்க, நாங்கள் கீழேருந்து மேலே ஏறுவோம். போகும்போது கையில் பார்த்தா அந்த பொண்ணு எங்களுக்கு கையில் வந்துடும். கொஞ்சம் தூரம் கூட்டு போய் விட்டுட்டு நான் வந்தவங்க போயிடுவேன், அவன் வந்தவங்க போயிடுவான். கையில் வந்துடும்னா புரியல. 2 பேர் கையை கொத்திட்டே வரும் சார். சரி, எங்கள் கை நடுவில் அந்த பொண்ணு வந்துடும், அவங்க அம்மா கிட்ட இருந்து விளைக்கிறோம். ஓ, 2 பேர் கையை பிடிச்சிருந்துன்னா நடுவில் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவீங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு நான் அவங்க ஒரு பக்கம் போயிடுவேன், நான் ஒரு பக்கம் வேறு பக்கம் போயிடுவேன்.
அவன் அந்த பொண்ணு திருவிழா காணாம போன மாதிரி பக்கன்னு முழிச்சிட்டு இருப்பான். அந்த கூட்டத்தில் அப்படியே சந்தோஷம் கூட தனியாக விட்டுருவீங்க. ஆஹா, அது பார்க்கறது ஒரு சந்தோஷம். அவன் முழிக்கிற மொழியை பார்த்தோம்னா அவ்வளோ இதாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பார்த்து கம்முன்னு வந்துடும், அவ்வளோதான். ஓகே, நல்லா பார்த்துருக்கீங்க எக்ஸிபிஷனு. அப்போ வந்து 18 வயசு ஸ்கூல் போகும்போது ஒரு நடக்கணுன்றது வேகம் வந்து பயங்கரமாக இருக்கும். போட்டி வச்சுப்போம், வேகமாக நடப்போம். மயிலாப்பூர்லேருந்து திருவான்மியூர் தேட்டரில் அப்போல்லாம் 2 படம் போடுவோம். பார்க்கணும்னு சொல்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் ஃபர்ஸ்ட் வரேன், மைக் நல்லா அப்படி வச்சுக்கோங்க. நடந்தே போய் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நடக்கணும் கஷ்டமா. மயிலாப்பூர்லேயும் திருவான்மியூர் நடந்தே போயிருக்கோம். அப்போலாம் 2 படம் போடுவோம் சார். 11:30 ஆரம்பிச்சாக்கா ஈவினிங் தான் போடுவோம். ஒரே டிக்கெட் வாங்கினா போகிற 2 படம் பார்க்கலாம். அப்படி நடந்தே போய் அப்படி பார்த்துருக்கோம். நான் வந்து இளமை பருவத்தில் படித்து காவலராக பணியில் சேர்ந்து சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி நான் ஓய்வு பெற்றவன். அந்த இளமை காலங்களிலே நான் எல்லா கேஸுகளும் அப்பொழுது வந்து மதுவிலக்கு அமுலில் இருந்தது. அந்த நேரத்திலே குடிப்பவர்களையும் பிடிப்போம், கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களையும் பிடிப்போம். நான் இளமையாகவும் ஒல்லியாகவும் இருந்ததனால் எனக்கு அந்த பணியை கொடுப்பார்கள். என்னை முதலிலே விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். நான் எந்த மாதிரி தூரத்தில் ஓடினாலும் துரத்தி அவர்களை பிடித்து கொண்டு வந்து பெருமைப்படுவேன். அதே மாதிரி நேரத்திலே நான் பள்ளி பருவத்திலே நான் SSLC முடிக்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதிவிட்டேன், காதல் கவிதை எழுதிவிட்டேன். அந்த கவிதை பக்கத்தில் இருக்கிற பெண் எடுத்து எப்படியோ அது ஆசிரியரிடம் கொடுத்து விட்டது. அந்த கவிதை இன்றும் நீங்காத நினைவாக இருக்கிறது. நீங்கள் சொன்னால் அதை நான் இப்பொழுது நான் சொல்கிறேன். அந்த கவிதை ரொம்ப பெருசா சின்னது. கற்றதை மறந்தேன் கனிமொழியே உன்னினைவால், பெற்றவரை மலர்ந்தேன் பொன்மலரே உன்னினைவால், பற்றுடனே நீ என்னை பார்த்ததினால் உன்னிடத்தில் விற்றே நெஞ்சத்தை வியந்ததுதான் உண்மையடி, உயர்நிலை படிப்பெல்லாம் காதலித்து மறப்பதற்கு சொல்லியா தருகிறது சொல்லடி பைங்கிளினி, எண்ணாத நாள் இல்லை ஏக்கமுறம் எண்ணெஞ்சம் புண்ணாகி போமளவு புறக்கணித்து போகுதே, பொன்னார் திருவுருவே பூமகளே காதலியே கண்ணான காதலனை கண்கலங்க வைக்காதே, ஆதலினால் சொல்லுகின்றேன் அன்புடன் வேண்டுகின்றேன், காதலினால் ஆடுகின்றேன் கண்ணீரில் ஆடுகின்றேன், மாதம் பல பருந்து மனக்கருத்தை கூறுகின்றேன், காதலினை தருவாயோ கண்ணீரில் விடுவாயோ, மனம் என்னும் தனியறையின் மனக்கதவு திறந்திருக்கும், என்னுடலில் நீ பாதி உன்னுடலில் நான் பாதி, இன்ப துன்பம் இருவருக்கும் சரிபாதி, உண்மையில் நீ என்னை உளமாற நம்பிட்டால் தந்திடு தந்திடு இன்பத்தை தந்திடு. இந்த ஆனா இந்த காதலே கூட இன்ஸ்பெக்டர் மாதிரி தாங்க சொல்றீங்க, தந்திடு தந்திடு அப்படின்னு. இது டீச்சருக்கு அந்த பொண்ணு கைக்கு போச்சா இல்லையா? பொண்ணு கை போய் படிச்சுட்டு புக்கில் வச்சிருந்ததை பக்கத்து மாணவி எடுத்து வாத்தியார் கிட்ட கொடுத்துட்டாங்க. கட்டினீங்களா இல்லையா? இல்ல அவங்க வந்து வேற இடத்துல தான் கட்டிக்கினாங்க. நான் அதுக்குள்ளே எங்க தவப்பனார் நான் அவசரப்படுறேன்னு நான் காவல்துறையில வந்து 19 வயசுலயே சேர்ந்துட்டேன். 21 வயசுல எனக்கு மேரேஜ் முடிச்சிட்டாரு எங்க தவப்பனார். அதுக்கப்புறம் என்னைக்காவது இன்னைக்கு இந்த கவிதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அந்த பொண்ணை என்னைக்காவது பாத்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் பாத்துருக்கிறேன், நினைவுள்ள அப்புறம் அவங்க கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அது அவங்களும் சந்தோஷமா தான் இருக்காங்க. சூப்பர், வெரி குட். எந்த கருத்தை பார்த்தாலும் குச்சிடுவேன் கபால்னு, அதில் ஒன்றும் பயமே கிடையாது. ஆனால் வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ஒரு வெறி இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஆளை குருநாதரை வச்சுட்டேன். அவருக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்து சைக்கிளை கற்றுக்கிட்டு கீழே விழுந்து அடிபட்டு என்னென்னமோ நடந்து முட்டியெல்லாம் தேஞ்சது கூட ஒன்றும் நான் கவலைப்படலை. சைக்கிளை கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ 3 பேரை உட்கார வச்சு ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு என்னால் முடியும் சைக்கிளில். இந்த அளவுக்கு தம்பு. சூப்பர். பின்னால ஆக்சுவலாக என்னோட காலேஜ் டேஸில் எனக்கு அந்த டான்ஸுனால் பயங்கர அவசியம். இந்த வெறித்தனமாக வந்து பப்ளிக்லேயே ஆடுவேன், யாருக்கும் ஒரு கூச்சம் கீச்சம் இல்லாமல் பப்ளிக்லேயே ஆடுவேன். இதனால் பொதுவாக வந்து எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு போடுவாங்க, எல்லாம் சேர்ந்து சுற்றிட்டு நின்றுவாங்க, ஏன்னா டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. உங்கள் வயசு என்ன ஆக்சுவலாக? இப்போயே சின்ன பையன் மாதிரி தான் இருக்கு. உங்கள் வயசு என்ன? 62. 62? உங்களுக்கு 62 வயசா? எஸ் சார், 62. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், 62 சார். நீங்கள் ஆனழகன் சார், 62 வயசா சார் உங்களுக்கு? அதான் சின்ன வயசுலேருந்து எல்லா பொண்ணுங்களும் என்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு வெறி, உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது, எல்லாரும் என்ன பார்க்கணும். அப்போலேருந்து ஃபிட்டா பொண்ணுங்க பார்க்கணும். இப்போதான் யாரும் பார்க்கறதில்ல, அந்த வயசில் எல்லாம் பார்த்துருந்தாங்க. வாழ்த்துக்கள், சூப்பர். பக்கத்தில் கொடுங்க சார்ட்ட. நானும் என் நண்பரும் எல்லா சினிமாவும் பார்த்துருவோம். நான் வந்து சிவாஜி வெறியன், நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர். 2 பேரும் எல்லா படத்தையும் பார்த்துருவோம். ஆனால் படமெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக 2 பேரும் ஒன்றாவே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போகும்போது அவன் வந்து சிவாஜியை பற்றி திட்டுவேன், நான் எம்ஜிஆரை பற்றி திட்டிட்டு இருப்பேன். அந்த படத்தில் எப்படி நடிச்சார், அந்த படத்தில் எப்படி நடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சண்டை போட்டு நானாக படம் பார்க்கும்போது நல்லா ரசித்து 2 பேரும் ஒன்றா பார்த்துருவோம். வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும். அதேமாதிரி இந்த பாசமலரில் ஒரே ஒரு சீன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அது சிவாஜி கணேசன் முதலிவர் பிள்ளை வருவார், சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த சீனில் வந்து தன்னுடைய தண்டை சாவித்திரி இருக்கும், சாவித்திரி படத்தை அப்படி திருப்பி வச்சுட்டு சிகரெட்டை அணைச்சிடுவார். அந்த சீன் முடிஞ்சிடும். இவ்வளோ கண்ணியமாக ஒரு முதலிரவு காட்சியை எடுத்து அந்த மாதிரிலாம் ரசிக்கிறதுன்றது வந்து
அந்த இளமை காலத்தில் நம்மளாம் இருந்து அனுபவித்ததை வந்து இந்த காலத்து இளைய தலைமுறைகளால் அனுபவிக்க கொடுத்து வைக்காத சமாச்சாரமாக இருக்குது. குட். பக்கத்தில் நம்ம சிவாவிஷ்ணு கோயிலில் அந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை போட்டு அந்த சுவாமிகள் நான் வந்துட்டனாலே அந்த சாமியை விட்டு நகர மாட்டார். ஏன் வடமாலை எடுத்துகிட்டு போயிருவீங்களா? நட்டுட்டு போயிடுவேன். ஓ. அதாவது வெள்ளிக்கிழமையான அந்த இளம்பெண்கள் வந்து இந்த சொம்பில் எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை திரி ஊற்றி அதெல்லாம் வச்சுட்டு அந்த சொம்பை அப்படி வச்சுட்டு போனாங்கன்னா அது காணாமல் போயிடும். வந்து கேட்கறதுக்கு நம்மள்ட்ட பயம். அவ்வளோ குறும்பு பண்ணுவேன் மாம்பழம். எல்லாரும் சைக்கிள் வந்து ரோட்டில் பார்த்து பத்திரமா ஓட்டுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. லாரி போவேன், லாரி பிடிச்சிட்டு போயிடுவேன். ஓ, வண்டியில் அப்படியே சைடில் பிடிச்சிக்கிட்டே அப்படி போயிடுது. ரொம்ப வேகமாக போவோம். போலீஸ்கார் டிராஃபிக்காரர் என்ன பண்ணுவான், டே போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு அதே தைரியம். அதே போல் என் கூட ஒரு 4-5 பெண்கள் இருப்பாங்க. என்ன கேட்டால் என்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, விக்டர் எனக்கு வந்து அந்த வெள்ளாங்க வேணும், புள்ளாங்க வேணும். பெண்கள் வந்து ரொம்ப அதான் விரும்பி சாப்பிடுவாங்க. சரிதான் சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக உள்ளே போயிடுவேன். அது எப்படியாப்பட்ட பங்களா யாராக இருந்தாலும் சரியா. இப்போ இன்றைக்கி வந்து அந்த தாஜ் கோரமண்டல் இருக்கிற இடம் தான். அப்போதைக்கு அவங்க என் கூட இருந்தால் வச்சு தைரியமாக எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பேன். அதே போல் எப்படியாப்பட்ட பங்களா எதாவது திறந்துருந்தாலும் அங்கே நாய்கள் ஜாகிரதைன்னு போட்டிருக்கோம். விக்டர் எனக்கு நெல்லிக்காய் வேணும் அப்படின்வாங்க. இங்கே இருன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு படிச்சு எடுத்து அந்த அளவுக்கு அப்போ தைரியம் இருந்தது. அதே போல் பிடிக்கிற விளையாட்டு விளையாடுவோம். எல்லாம் தரையில் தான் கிரவுண்டில் விளையாடுவோம். நாங்கள் அப்படியே பில்டிங் தான் தாவோம். ஓ, ஏன்னா தலையை தோடணும் அப்படின்ற மாதிரி. அதனால் பில்டிங் தாவி கீழே குச்சிடுவோம் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும். பக்கத்தில் சார் என்னோட ஊர் வந்து தரங்கம்பாடி, மாயாரத்துக்கும் காரைக்கால் வந்து பக்கத்தில். சீஷோர்லேருந்து 8வது வீடு என் வீடு. எனக்கு தென்னை மரம் ஏறுறது, கிணறு இறங்குறது, போட்டிங் போகிறது, நான் செல்ஃப் போட்டிங் இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. எங்கள் ஊரில் நிறையா ஃபிஷர்மேன் எல்லா போட்டையும் கடலில் சீ சைடில் வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க. நான் மட்டும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டேன், போட் எடுத்துன்னு போயிட்டேன் நேராக. எங்கே பண்ணனே தெரியாது, ரொம்ப தூரம் போயிட்டேன். அப்புறம் பார்த்தா சிலோனாக்கா இந்த நாகப்பட்டினத்து சிலோன் கிட்டக்க அப்பலாம் எனக்கு தெரியாது. பின்னாடி 4-5 போட்ஸ் மேலாம் வந்துருந்தாங்க. அவங்க வந்து என்ன தம்பி இங்கே வந்துட்டு இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போலாம் இந்தமாரி இந்த ஸ்ட்ரிக்டாக அரெஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. நான் அந்த சிலோன் ரொம்ப நேராக போயிட்டு அங்கே சீஷோர்லேயே வந்து எல்லாம் விற்பாங்க. நிறையா கொடை வைப்பாங்க, ஆஃப் சாரி நைலர் சாரி வைப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கு. ஆனால் ஜாலியாக அப்படியே சிலோன் வரைக்கும் போட்லேயே போயிருக்கீங்க. ஆமாம், அது போட்டே போயிருக்கேன். சொல்லலே பயமா இருக்குங்க. கேஷுவலாக அப்படியே பைக் எடுத்துட்டு பக்கத்துக்கு போன மாதிரி சொல்றீங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு விஷயம் நல்லா புரியுது. 1960களை அப்படியே கண்ணு முன்னால் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த மாதிரி தோணுது. அந்த காலகட்டங்கள் இப்போது இருந்ததுலேருந்து நிச்சயமாக வேறாகத்தான் இருந்திருக்கிறது. அண்ணாதுரை பெரிய அளவுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார். சிவாஜி மீது ஒரு கட்டற்ற பாசமும் பிரியமும் எல்லோருக்கும் வந்திருக்குது. எல்லாருக்குமே தமிழ் பற்று அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தொடர்போடு இருந்திருக்கிறார்கள். அப்புறம் அரசியல் சார்ந்த விஷயங்களில் எல்லோருக்கும் ஒரு பங்களிப்பும் ஆர்வமும் இருந்திருக்கிறது. பெரியார் பெரிய இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கி இருக்கிறாரு. காதலும் சாகசமுமாக வாழ்க்கை இருந்திருக்கிறது. இதுவரைக்கும் இளமையின் கொண்டாட்டம் பற்றி பேசணும். இனிமேதான் முதுமைக்குள்ளேயே வரப்போகிறோம். அந்த முதுமையின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பழைய நாஸ்டாலஜியில் போய் அப்படியே திரும்பி 2014க்கு வருவோம். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ-பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ-பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு 45 வயது அல்லது 40 வயதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை தொடங்குகிறதுன்னு அப்படி டிவி விளம்பரத்துல எல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு அதை பற்றி விளம்பரம்லாம் கூட நிறையா பண்ணுறாங்க. பட் ஆனால் ரியாலிட்டியில் பார்க்குறப்போ ஒரு 55 வயசு அல்லது ஒரு 60 வயசுன்னு வந்த பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறது. லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 40 அப்படின்னு என்னதான் ஒரு கோஷம் சொல்லப்பட்டாலும் கூட 50, 55 அல்லது 60 வாழ்க்கை என்பது எவ்வளவு வலிமிகுந்ததாக இருக்கிறது. பழைய நினைவுகள் வரும்போது செஞ்ச சிறு சிறு தவறுகளும் பூதாகாரமாக உருவாக்கி நம்ம இப்படி பண்ணோமே, நம்ம இப்படி செஞ்சோமே, அந்த ஒரு மன உளைச்சல் கூட உடல் வேதனை. மெஷின் தானே உடலும், அந்த உடல் வேதனை ரெண்டும் சேரும்போது எதுலேயுமே ஒரு பற்றுதல். ஸோ பழைய தவறுகள் ஒரு பக்கம் வந்து என்னடா அப்படி பண்ணிவிட்டோமேன்னு மனசை போட்டு கொள்ளுது. இன்னொரு பக்கம் உடல் ஒத்துழைக்காத காரணத்தினால ரெண்டு சேர்றப்ப வாழ்வில் ஒரு வெறுமை வருது. 60க்கு பிறகு வாழ்க்கை எவ்வளவு வலியாக இருக்கிறது. இந்த சமூகம் வயதானவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மரியாதை தர வேண்டும். என்ன மாதிரி தர்றது? நான் பணியாற்றிய இடத்திலேயே
என்னோடு பணியாற்றிய சக ஊழியன் நான் அந்த அலுவலகத்திற்கு செல்கிற நேரத்தில் நேற்று வரையில் நம்முடன் பணியாற்றியவன் வந்திருக்கிறானே என்ற அந்த குறைந்தபட்ச மரியாதை கூட கொடுப்பது கிடையாது. உட்காருங்கள் என்று சொல்வது கிடையாது. அந்த நண்பனும் இன்னும் சற்று நேரத்தில் என்னை போன்று ஓய்வு பெறுகிறவன் என்பதை அவன் உணர வேண்டும். நீங்க ஆண்டு இருந்த ஒரு ஆபீஸ் அது இல்லையா? அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க திரும்ப போறப்ப உங்களை உட்கார கூட சொல்ல ஆள் இல்லைங்கிறது எவ்வளவு வலியா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு? உண்மையிலே மனசு அதிகமாக வலி ஏற்படுகிறது. அதிகமாக வலி. என்னோடு பணியாற்றுவன் அது இப்படி நிமிந்து அவர் வேலையா இருப்பார். நிமிந்து பார்த்துட்டு நல்லா இருக்கியான்னாரு. இன்னும் கொஞ்சம் கூடுதலா பேசேன், கொஞ்சம் நிமிஷம் பேசேன். மைக் நல்லா பக்கத்தில் கிட்டத்தட்ட உன்னோட ஒரு 25 ஆண்டு காலம் நான் பணியாற்றியவன் வெளியே போயிட்டு. ஆனால் வெளியே போனாலே அந்த உறவு அதோடு துண்டிக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வை அந்த அலுவலகத்தில் ஊழியர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பது மனசு வலியை ஏற்படுத்துகிறது. நீங்க வேலை பார்த்தது எத்தனை வருஷம்? மின்சார வாரியத்தில் ஒரு 35 ஆண்டு காலம் பணியாற்றி நான் வெளியே 35 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. ஒரு ஆஃபீஸில் இருந்திருப்பீங்க. அந்த ஆஃபீஸ் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஒரு பழைய நினைவுகள். இந்த இடத்துல உட்காந்தோம், இந்த இடத்துல போனோம், இவ்வளோ பேர் பணியாற்றினாங்க, இவ்வளோ பேர் வந்தாங்க, நான் அவங்க கீழே இத்தனை பேர் பணிபுரிஞ்சாங்க, இவங்களெல்லாம் இப்படி வருவாங்க, காலங்காத்தால் வேலைக்கு வரும்பொழுது இப்படி வருவாங்க, அவங்கள விரட்டி இருக்கிறேன். அவங்க பாவம் எண்ணூர்லேருந்து வந்த மீனவர்கள் ஒரு 5 பேர் வேலைக்கு வருவாங்க. அந்த 5 பேரும் ரெண்டு ரயிலை பிடிச்சிட்டு வந்து மூச்சு இறக்கி வருவாங்க. எனக்கு அந்த நேரத்தில் அது தோணாது. வேலைக்கு வர வேண்டியது 10 மணி, நீ வந்திருக்கிறது 12 மணிக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை சொல்கிற அந்த திட்டம் தான் தோணுமே தவிர இதை இப்பொழுது நினைத்து அதை நான் வெட்கப்படுகிறேன். ஆக்சுவலாக இதில் 2 இருக்கு. ஒன்று சம்பளம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு லைன், நீங்கள் வேலை பார்த்த வரைக்கும். இன்னொன்று இப்போ இந்த ஓய்வூதியம் வாங்குதல் அப்படி. இது 2க்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இந்த ஓய்வூதியத்தை நம்பி வாழ்கிறவர்கள் வங்கி ஊழியர் வந்து வங்கியை திறப்பதற்கு முன்பாகவே என்றைக்கு முதல் தேதி பிறக்கும் என்று வங்கி வாசலில் காத்து கிடக்கின்ற அந்த காட்சி எல்லோருடைய நெஞ்சியும் நிகழ வைக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அந்த ஓய்வூதியம் ஆட்சியாளர்களுக்கு சுமையாக தெரிவது என்பதால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சுமையாக தெரிகிறதா நண்பனே? இந்த ஓய்வூதியம் மட்டும் அரசு அல்லது தனியார் நிறுவனங்களோ இந்த ஓய்வூதியத்தை மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தால் பாதி வயோதிகர்கள் மரணம் அடைந்திருப்பார்கள், காணாமல் போய். இந்த வயது 60க்கு பிறகான வாழ்க்கையில் என்ன வலி இருக்கிறது? எனக்கு இப்போ என்ன பயமா இருக்குன்னா, நம்ம இன்னைக்கு படுத்துட்டோம்னா நமக்கு செய்யறதுக்கு யாருமே கிடையாது. யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை வந்து இது எக்ஸ்பிரஸ் மாதிரி போயின்னு இருக்கு. இப்போ நான் பகவான்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் என்னென்னமா, நல்லா இருக்கிறச்சே என்னை கூட்டுன்னு போயிடு, யாருக்கும் நம்ம பாரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா பையெல்லாம் நல்லா தான் கவனிச்சுக்கிறான், எல்லாம் செய்யறான். மாத்திரை வந்து சாப்பிட்டியாவன் வந்து நைட்டு வந்து உங்களுக்கு எத்தனை ஆனாலும் பார்த்துட்டாலும் கூட அடுத்தவங்களுக்கு நம்ம பாரமா இருக்கமோ அப்படிங்கிற மாதிரி தோணுதோ? கண்டிப்பா இருக்கு எனக்கு. ஏன் அப்படி தோணுது? ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துல நம்ம ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சோம். இப்போ ஒரு கடைக்கு போகணுன்னா கூட, நான் போகணுன்னா கூட என்னுடைய டாக்டரின்ல சொல்கிறேன், வேண்டாமா போகாதீங்க விழுந்துருவீங்கிறா. ஐயோ நம்ம விழுந்துருவோம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம உடம்பு வச்சுருக்கானே பகவான். 60 வயசுக்கு பிறகு வாழ்க்கை எவ்வளோ வலியா மாறுது இந்தியாவிலேயே, ஓவராலாக நம்ம நாட்டிலேயே. நம்முடைய வயசு ஒத்தவன் ஒருத்தன் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டாக்க அடுத்தது நம்ம தானோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ராத்திரி உறக்கத்தில் ஞாபகம் வந்தாங்க, அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அடுத்தது நாம தானோ அப்படிங்கிற பய உணர்ச்சி கூடவே வருது. என்ன இருந்தாலும் சரி, மனைவி இருக்கிற வரைக்கும் வயதானவங்களுக்கு காத்தால சகஜ பயம் எல்லாம் வந்து போய் 4 இட்லி சாப்பிட்டு உட்கார வச்சுருப்பாரு. மணி 12 ஆச்சு, வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுவாங்க அந்த அம்மா. இல்லைம்மா இப்போ தானே 4 இட்லி சாப்பிட்டா, அது என்னங்க இத்தினூண்டு இட்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. ஒருவேளை மனைவி தவறி போனதுக்கப்புறம் அவர் உட்காந்துருக்காருன்னா 4 இட்லி அதை மருமக கொடுத்துருப்பா. அதை சாப்பிட்டு உட்காந்துருவோம், மணி 12 ஆச்சு, அம்மா சாப்பிட வரோம், இப்போ தானே இவ்வளோ பெரிய இட்லி 4 இட்லி சாப்பிட்டீங்க, அதுக்காட்டி பசி எடுக்குதா உங்களுக்கு? இந்த கொடுமையை அனுபவிக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்குது. மனைவி இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிரச்சனை தான் வாழ்க்கை. இப்போ வந்து ஒரு வாலிபன் வாழறதுக்கு 10,000 ரூபாய் இருந்தால் போதும். ஆனால் ஒரு முதியவர் வாழறதுக்கு 15,000 தேவை. மருந்து மாத்திரை இல்லாத முதியவரே கிடையாது. மெடிக்கல் டெஸ்ட்டு, செக்கப்பு, மாத்திரை, மருந்து, ஆக அதிகப்படியான செலவுகள் தேவை. ஒரு லக்கேஜ் எடுத்துன்னு போகிறாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்க அவன் தூக்கின்னு போயிடுவான் இளைஞன். ஆனால் வயதானவங்க ஒரு போட்டர் வைக்கணும், தூக்க முடியாது. 20 கிலோ அரிசி வாங்கிட்டு சொன்னால் ஆட்டோ தான் வைக்கணும், தூக்கிட்டு வர முடியாது. பலவிதமான இடையூறுகள். ஆனால் அற்புதமாக பேசிட்டீங்க, மனசுக்குள்ளேருந்து பேசிட்டீங்க. ஒரு வயசான இன்னொருத்தர் உங்கள் சக நண்பர் இறந்து போனால் படப்படன்னு தூக்கம் போயிடும், இல்லை பதட்டமாக இருக்கும். ஆமாம், அடுத்தது நாம தான். என்னதான் மருமக இட்லி கொடுத்தாலும் மனைவி கொடுத்த இட்லி வேற, மருமக கொடுக்குற இட்லி வேற தான். ஆமாம். இந்த வெளிநாட்டு பிள்ளைங்கள்லாம் போனப்புறம் இப்போ ஒரு நாளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்கெல்லாம் இங்கே வரா மாதிரியே தெரியல. அந்த எப்பவுமே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. நம்மளை தான் வாழணும், நம்ம பிறந்து எவ்வளோ பண்ணால் கூட இல்லை அவங்க குறை சொல்ல முடியாது, நல்லா ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க, நீங்கள் அங்கே வாங்கினா அங்கே நம்ம போய் இருக்க முடியாது. அது ஒரு காலத்தில் இன்னும் அது ஒரு நெருடலாக இருக்குது. நம்ம 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 இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம
பிள்ளைங்களை நம்பி கூட ஒரு காலத்து இருக்க முடியாதுன்ற ஒரு நெருடல் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, பிள்ளைங்கள்லாம் நல்லா இருந்தாலும் நம்ம தனியாக தானே இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. புரியுது. எஸ். இந்த வயசில் நமக்கு வேண்டியது ஒரு அன்பு, பாதுகாப்பு, ஒரு அனுசரணை வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வசதியோ அல்லது அந்த அன்போ பாசத்துக்கு மட்டும்தான் இந்த மனசு இயங்குது. ஆனால் அந்த பாசம் கிடைக்காதப்போ வந்து என்ன காசு இருந்தாலும் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், மருமகன் பார்த்துக்கலாம், எல்லாருமே பார்த்துக்கலாம். ஆனாலும் கூட நம்ம தனிமையாக இருக்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல், ஐயா சொன்ன மாதிரி எந்த நேரம் டிக்கெட் வாங்குறோமோன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நைட்டு படுக்கிறோம். இப்போ நான் வந்து எனக்கு 70 வயது ஆக போகிறது ஐயா. இப்பொழுது சமீபத்தில் எனக்கு வந்து கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணி நான் இந்த 1 இயராக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இன்றைக்கும் ஒரு பெரிய 3 பெட்ரூம் ஹவுஸில் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். ஒரு அகதியாக அனாதையாக உட்காந்துருக்கோமே. இவ்வளோ உறவுகளும் இருந்து எல்லாரும் உள்ளூர்லேயே இருக்காங்க. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாரும் இருக்காங்க. 7 பேரோட பிறந்தேன். திருமணம் செய்து போன வீட்லேயும் 6 பேரோட பெரிய குடும்பம். எல்லாரையும் நாங்கள் 2 பேரும். ஆனால் இன்று யாருமே இல்லாமல் தனியாக அனாதையாக இருக்கேன். உண்மையில் அதை நினைக்கும் போதுங்கய்யா, இந்த வயசை நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம்? யாருக்காக வாழணும்? யாருக்காக இனி சம்பாதிக்கணும்? இல்லை, ஆக்சுவலாக ஒரு பக்கம் உங்கள் தனிமையும் கவலையும் உறுத்துது, பயமாக இருக்குது. ஆனால் இன்னொரு கேள்வி இது எழுப்புது என்னென்னா, 7 பேரோட பிறந்தேன் அப்படிங்கிறீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி போன இடத்துலையும் 6 பேர் இருக்கிற குடும்பம் அப்படிங்கிறீங்க. 7 பேரோட பிறந்து வாக்கப்பட்ட இடத்துல 6 அண்ணன் தம்பிங்க இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளே போயே நீங்கள் தனியாக இருக்கேங்கிறீங்களே. இன்னைக்கு நாங்கள் என்ன மிஞ்சி போனால் 2 பிள்ளைங்க இல்லை ஒத்த பிள்ளைங்க, இதுங்கெல்லாம் என்ன ஆகும் ஃப்யூச்சரில்? போ சார், நான் ரிட்டையர் ஆகிறவங்களும் நல்லா ஜாலியாக இருந்தேன். கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்து எந்த வியாதியும் வரல. ரிட்டையர் ஆனேன், ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதி சாதாரண வியாதி இல்லைங்க. இப்போ நானே இப்போ இங்கே உட்காந்து பார்க்குறேன், இது என்னால் தாண்ட முடியல. இன்றைக்கும் அந்த வியாதிக்கு சரியான மருந்து இல்லை, க்யூர் ஆகாதுன்ட்டாங்க. ரொமட்டடைஸ், ஆர்த்தடைஸ், பக்கவாதத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டது. இட் வில் நாட் க்யூர், இட் வில் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த இது நெட்டில் போய் பார்க்கும்போது இதுதான்றான். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய நடை போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்குறதுக்கு 6 மாதம் என்னால் போக முடியல. ஆள் இல்லை எனக்கு, யார் வாங்கி கொடுப்பாங்க? முதல்ல நட கொஞ்சம் தடுமாற ஆரம்பித்த உடனேயும், நீங்கள் நினச்சபடி நடக்க முடியலை அப்படின்ன உடனேயும் அது எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஃபீலிங். எல்லா சகல உரிமைகளையும் இழந்து விட்டதை போல ஒரு ஃபீலிங். அந்த பழைய வாழ்க்கை பார்க்கும்போது பெரிய சுமையாக இருந்தேன், இப்போ பெரிய சுமையாக இருக்கிறேனோ என்ற அந்த பயம் ஏற்பட்டுகிறது. அதே மாதிரி இந்த ஒரு 50 வயசு ஆகலை இந்த நட தடுமாற ஆரம்பித்தோடனே நமக்கு அதை காட்டிக்க மனசு வராது இல்லையா? 4 பேர் நம்மளை விழுந்துட்டோம்னு நினச்சிருவாங்கன்ட்டு, நம்ம பலகீனமாயிட்டோம்னு நினச்சிருவாங்கன்னு சின்னதாக ஃபீல் வரும். அதனால் நட எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியே கொஞ்சம் நடிக்க முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அப்படி எப்படியெல்லாம் நடிக்க முயற்சி பண்ணீங்க? நானும் வயசாலப்பா எனக்கு அப்படின்னு காட்டிக்க நம்ம முயற்சி பண்ணுவோம்ல, அது மாதிரி என்னென்ன பண்ணீங்க? நாங்கள் வந்து இப்போ மீன்பாக்கம் ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகும்போது படிக்கட்டு ஏற மாட்டோம், கீழே அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் பிளாட்ஃபார்முக்கு ஏறி போடுவோம். ஒரு ஸ்டேஜில் வந்து கீழே ஜம்ப் பண்ணிட்டேன், ஆனால் அந்த பக்கம் ஏற முடியல. அப்போ என்ன பண்ணேன், நிறைய பேர் தூக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நானே ஏறிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கே தெரிஞ்சுது, சரி நம்மளால் இந்த முடியாது. ஆமாம், அது மாதிரி நடக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது வெளிக்காட்டிக்கவும் கூடாது. அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை அவமானமாக நினச்சிப்பாங்களாக்கும். நம்ம ஒரு பயந்து என்ன பண்ணுவோம், மாடிப்படி ஏறும்போது அந்த சைடில் 2 பக்கம் பிடிச்சின்னு ஏறினா கூட சரி நமக்கு முடியலன்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சின்னு ஏறுறாங்க போல இருக்குன்னு நினச்சின்னு சொல்லிட்டு கையை விட்டு கடன்னு ஏறி பார்ப்போம். ஒரு 2 வாட்டி ஏறி பார்த்து காமிச்சிருவோம். அப்படின்னு சொன்னால் சரி அம்மா ஏதோ தெம்பாக இருக்கா போல இருக்குன்னு பசங்க நினச்சிப்பாங்க. வீட்டில் ஹஸ்பண்டும் ஏதோ ஒய்ஃப் நல்லா வேலை செய்கிறா போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் நமக்கு உள்ளூர தெரியும் நம்மளால் முடியலன்றது தெரியும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அவங்கக்கிட்ட காமிச்சிக்க கூடாது. அதுலேருந்து நம்ம வந்துடணும்னு ஒரு துடிப்பு இருக்கும். கீழே கொடுங்க. நடை தடுமாறிய பின்பு நமக்கு யாராவது ஒரு பொது இடத்துல கூட யாராவது வந்து நம்ம கையை பிடித்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு குறுக்க தாண்டறதுக்கோ நம்மளை கொஞ்சம் நீட்டி அழைத்து கொண்டு செல்வதற்கோ வர்றாங்க. அப்போது நம்ம அவங்களுக்கு பாரமாக போயிட்டோமே, நம்ம பிள்ளைங்க நம்ம பேரனுங்கள்லாம் இருந்து இதை ஹெல்ப் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங், அந்த வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த நெருக்கடிகளுக்குள்ள இந்த முதியவர்களுடைய வாழ்க்கை எப்படி நகருகிறது? ஏன் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வாழ்க்கை அவர்களுக்கு சந்தோஷமாக இல்லை, இன்னொரு தரப்புல சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது ஏன்? கேட்கலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ-பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். 60 வயதுக்கு பிறகான ஒரு வாழ்க்கை, முதுமை என்பது ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு அனுபவம் அப்படின்னு இந்த பக்கத்துலையும் இல்லை, அது கொஞ்சம் சிரமமான கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்குது அப்படின்னு இந்த தரப்புல சொல்கிறாங்க. 3 விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் இந்த விஷயம் பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. பிரபல எழுத்தாளர், தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மிகச்சிறந்த பதிவுகளை உருவாக்கி கொண்டிருப்பவர் எழுத்தாளர் திரு P.A. கிருஷ்ணன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இவர் உங்களுக்கு தெரியும், ஹெச்ஆர் பர்சன், நிறைய நூல்கள் எழுதிட்டு இருக்காரு, மனிதர்களோடு நெருங்கிய தொடர்பில் எப்போதும் இருக்கிறவர் திரு சோம வள்ளியப்பன் அவர்கள், எழுத்தாளர். அடுத்ததாக நாடகத்துறையைச் சேர்ந்தவர், எழுத்தாளர் திரு பாரதி மணி அவர்கள். இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு 60 வயசுக்கு மேலே வாழ்வு வந்து கர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் சொல்கிறாங்க. காரணம், உடம்பு ஒத்துழைக்கல, மனசு ஒத்துழைக்கல, மனசு ஆரோக்கியமாக இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இல்லை, உறவுகள் கைவிட்டுட்டாங்க, டாக்டர்கிட்ட போக முடியல, நிறைய நெருக்கடிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் கூட நீங்கள் வாழ்வு முதுமை அப்படிங்கிற ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபீலோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ முதுமைங்கிறது ஒரு புதிய எந்த அனுபவத்தை தருது? சார், டில் லாஸ்ட் ஏப்ரல் நான் இங்கிலீஷ் டீச்சராக வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐம் ரிட்டையர்ட் நவ். ஃபர்ஸ்ட் திங் இஸ், இஃப் ஐ வாண்ட் டு கோ எனிவேர், ஐ நீட் நாட் கோ அண்ட் லீவுக்காக போய் கேட்க வேண்டாம். ஐ எம் அ ஃப்ரீ பேர்ட். I can just get out and go wherever I want. See, one more thing, when I held my grandson in my hand when the child was born, and the day equal indi muttu enakku life la kadichadu kedaiya sir. That is the experience I have had. And super excellent. முதுமை ஒரு சுதந்திரம் தருது அப்படிங்கறீங்க நீங்க இல்ல? ஓகே. I'm free to do what I want. உங்களுக்கு எப்படி 60 இன் வாழ்க்கை அழகா இருக்கிறது? நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால இருந்ததை விட ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் எந்த மாதிரின்னு கேட்குறேன். என்னை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சி, என் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறேன், அவங்க சமைச்சு போகிறத சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என் பையனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அப்பா நான் சொல்கிறத அப்பா கேட்குறாரு. ஓ, நான் சொல்கிறது அப்பா கேட்குறேன். அப்பா கேட்குறாரு. முன்னால் வந்து நான் அப்பா சொன்னதை அவன் கேட்டுட்டு இருந்தான், அந்த நிலைமை போய் இப்போ அப்பா நம்ம பேச்சை கேட்குறாரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. என்கிட்ட வேலை பார்த்து என்கிட்ட வேலை கற்றுக்கிட்ட பையன் என்னை பார்த்த உடனே என்னுடைய குரு போகிறாருன்னு சொல்கிறப்போ அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஓகே, எஸ், யூ ஹவ் மோர் டைம். அதை விட ஆனால் இந்த ஒரு ஆங்கிள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதை ரியலைஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி நைஸ். இது வரைக்கும் நான் சொன்னேன் பையனுக்கு, இப்போ பையன் ஹாப்பியாக இருக்கான் பிகாஸ் அவன் சொல்கிறத நான் கேட்குறேன். இதுக்கு முன்னெல்லாம் என் கணவர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டார், அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தார். சாப்பிட்டு தான் இருப்பா, நீ சாப்பிடாமையா இருக்க போகிற, அதனால தான் நான் சொல்லுவேன், என்ன சாப்பிட்டியா நீங்கள் கேட்டிங்களான்னு, ஏன்னா நீ சாப்பிடாவே இருக்க போகிற அப்படிம்பாரு. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியா டாக்டர் வீட்டுக்கு போமா அப்படிலாம் கேட்க மாட்டார். அதுக்காக நான் சொல்கிறேன்னு போலித்தனமாக என்ன உடம்பு முடியல அப்படிம்பாரு. இந்த போலித்தனத்தை விட அதுவே பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிவிடுவேன். ஆனால் எனக்கு வயசு ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு என் இடத்துல அன்பு ஏற்பட்டு, இப்படி முடியுமே, நீ அப்படி சத்தம் போட்டீங்கன்னா உனக்கு உடம்புக்காகாது, வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அந்த உண்மையான ஒரு அன்பு இத்தனை நாள் அவருக்கு தெரியாது ஒரு அசடுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அவர் அசடு அல்ல அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு இதை எனக்கு தெரியப்படுத்தினது அந்த 60 வயசு வரும்போதுதான். 60க்கு பிறகு ஒரு அன்யோன்யம், ஒரு ரியல் லவ், பியூட்டிஃபுல் ரொமான்ஸ். 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அன்னைக்கு பண்ண கல்யாணம் வெறும் 20ஆம் கல்யாணம், இது 60ஆம் கல்யாணம். அப்படி ஒரு அன்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் புது உறவுகளை, பேரம்பேத்தி பிறந்தப்போ மகிழ்ந்தோம். இன்னைக்கு எனக்கு 74 வயசு முடியுது. கொள்ளு பேரம் பிறந்திருக்கான், அலமுப்பாட்டி 74 வயசு. ஆமா, அலமுப்பாட்டின்னு என்ன அலமுப்பாட்டின்னு கூப்பிடுறான். நான் தான் காலைல கொண்டு அவனுக்கு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வர்றேன், திரும்ப அழைச்சிட்டு வர்றேன். குழந்தைகளுக்கு பிடிச்சது இன்னைக்கு என்ன பிடிக்கும் அவனுக்கு குழந்தைக்கு அப்படியே நான் செய்து கொடுக்குறேன். அப்படியே வாழ்க்கையோட ஒன்றி இருக்கேன். என் பேத்தி இருக்கான்னா அவளுக்கு தகுந்த மாதிரி நான் இறங்கி பேசுவேன். ஆபீஸ்ல இன்னைக்கு என்னம்மா நடந்தது, என்ன நடந்தது, அந்த பையனோடய பழகிட்டு இருக்கே, உனக்கு ஏதாவது இருக்கு அப்படியெல்லாம் இல்லை பாட்டி எனக்கு. அதான் யார்கிட்டையுமே சொல்லாத விஷயங்கள் எல்லாம் என் பேத்தி என்கிட்ட மட்டும்தான் சொல்லுவா. ஏன்னா அவளும் தானே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஒரு தோழி மாதிரி இருக்கிறோம். அவள் பேத்தியை நமக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம பாட்டி இல்லையா, சிறந்த போயிட்டு வா பாட்டி, உனக்கு வேற வேலையே இல்லைம்பா. அதை கூட நான் சாதாரணமாக எடுத்துப்பேன். நம்மளை ஒன்றும் இறக்கமாக பேசலை, அவளுடைய ஏஜுக்கு சொல்கிறா, நான் சொல்கிறது அவருடைய கருத்துக்கு சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் சார். இந்த கொள்ளுப்பேரன் கொடுக்குற மகிழ்ச்சிக்கு இந்த உலகத்தையே கூட விலையா கொடுக்க முடியாது. அப்படி ஒரு பேச்சு, மகிழ்ச்சி தெரியுதுங்க. அப்படி ஒரு கொண்டாடுறாங்க இவங்க. யூ ஆர் செலிப்ரேட்டிங். பாட்டி நீ என்ன இது, இந்த கேசட்டை போடுறது, இது பண்றது, இங்க பாரு பாட்டி, நான் இந்த மாதிரி ஆடி காமிக்கிறேன் பாட்டி, இங்க பாரு பாட்டி, பாகக்காய் கசக்கும், கத்திரிக்காய் கறிக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது அது என்ன நான் சொல்லுவேன்னு எனக்கு வார்த்தைகளே கிடைக்கல. பேர் என்ன? என் பேரு அலமேலு. அலமேலு பாட்டி. அலமு பாட்டிமா. 60 வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. எப்படி நீங்க ஹாப்பியா இருக்கீங்க? நான் 58ல் நான் 95 ரிட்டையர் ஆகிட்டேன். இன்றைக்கி என்ன வருஷம் பாருங்கள், 17 வருஷம் ஆச்சு. இப்போ போனேன் ஒரு பஸ்ஸில் ஏறினேன்னா கூட ஒரு பையன் ரோட்டில் சும்மா நின்றுட்டு இருந்தால் போதும்,
சார் ஏன் நிற்கிறீங்க வாங்க சார். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது சார். என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேர் மணிமணியாக இருக்கான், நல்ல நல்ல உத்தியோகத்தில் வேலை பார்க்குறான். அதோடு எனக்கு கிடைத்த மருமகள் அப்படி. என்னுடைய பேத்தி, தாத்தா உனக்கு படிக்க தெரியுமா? படிச்சிருக்கேன். என்ன தாத்தா படிச்சிருக்க? எல்லாமே படிச்சிருக்கேம்மா. சொல்லு. இங்கிலீஷ் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். நான் கேட்குறேன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறியா? சொல்லு. ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. என்ன ஏபிசிடி 26 எழுத்துமா? ஐயா உனக்கு ஒன்றும் தெரியல தாத்தா, 4 எழுத்துதான்னு நான் சொன்னேன். என்னதா நான் ஏபிசிடி எத்தனை எழுதுன்னு நீ 26 மக்கு தாத்தா நீ அப்படிங்கிறா. அது ஒவ்வொரு நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போது மிக மிக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஒரு யங்ஸ்டர் ஆனது மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு சூப்பர். பக்கத்தில் கொடுங்க. சந்தோஷமாக தான் சார் இருக்கும். கண்டிப்பாக எப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஓவர் சார். ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம கமிட்மெண்ட் கிடையாது. எனக்கு கார்த்தால எழுந்துட்டு எனக்கு ஓட வேண்டாம், பேப்பர் படிக்க முடியாது. கார்த்தால டிவி பார்த்துட்டே நான் காஃபியை வச்சு குடிச்சுட்டே பேப்பரும் படிப்பேன். நான் இப்போ நான் போனால் ஒரு புக் எக்ஸிபிஷன் போயிட்டு நிறைய புக்ஸ் கலெக்ஷன், டிவி ஒரு பக்கம் புக்ஸ் ஒரு பக்கம், அப்படி லீஷரா ரிலாக்ஸ்டா எல்லா வேலையும் பண்ண முடியும். ஒரு பரபரப்பான அந்த அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து சொந்த வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றீங்க. நிச்சயமா ஒரு அந்த ஒரு காஃபியோட அந்த ஒரு சிப் ஆஃப் காஃபி கூட இப்போ என்ஜாயபிளா இருக்கு. அப்போ கலந்து வச்சிருப்போம், குடிக்க டைம் இருக்காது, அப்படியே கொட்டின்னு வாயில் அப்படியே அந்த மாதிரி அடுத்த வேலையை பார்த்துட்டு அப்படி போயிட்டே இருந்தோம். 60க்கு பிறகு வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறீர்கள் ஆனந்தமாக? அவ்வளவுதான் கேள்வி. நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலன்களை 60க்கு அப்புறம் தான் நான் அறுவடை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசில் நான் வேலையில் இருந்தேன், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை என் பையன்கள்லாம் நல்லா வேலைக்கு போயிட்டானுங்க, அதனால் அவங்க வந்து அந்த பொறுப்பெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ எனக்கு மென்டல் டென்ஷன் சுத்தமாக இல்லை. நான் ஒரு ஹோம் மேக்கர், பட் என்னோட ஹாபி வந்து ஐ எம் அ தியேட்டர் பர்சன். ஓகே. ஆக்சுவலி 20 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஆல் இண்டியா, அப்போ டிவி கிடையாது, நான் ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்சராகவும் இருந்திருக்கேன். நிறைய ப்ரோக்ராம், நிறைய சில்ட்ரன் ப்ரோக்ராம் ஆஸ் வெல் அஸ் ட்ராமாலெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 20 வயசுக்கு அப்புறம் அதெல்லாம் டோட்டலாக கட் ஆகிடுது. பிகாஸ் கல்யாணம், குழந்தை, குட்டி, ஊருக்கெல்லாம் போயாச்சு. ஸோ இங்கே வந்தப்புறம்தான் திருப்பி அபவுட் 7 or 8 இயர்ஸ் பேக் இங்கே வந்தப்புறம் திருப்பி நான் அதை பர்சியூ பண்ணுறேன். நான் வந்து ஒரு தியேட்டர் குரூப்பில் வானொலி அண்ணான்னு பிறந்த திரு கூத்தபிரான் சார், அவரோட ட்ரூப்பில் இன்றைக்கும் நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ ட்ரெமெண்டஸ் ஹாப்பினஸ். அது வந்து இப்போ 60 வயசுக்கு மேலே தான் நடக்கிறது. 6 வயசில் நடந்தது, 10 வயசில் நடந்தது, இப்போ திருப்பி 60 வயசில் தான் நடக்கிறது. நடுவில் அதெல்லாம் நான் கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன். வேற லைனுக்கு போனேன். அப்போ டீச்சிங் பண்ணிட்டு பிஎட் பண்ணி டீச்சரா வேலைகள் நிறைய இருந்தது. இப்போ நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள திரும்ப சந்தோஷமா வாழ முடியும். ஃபேமிலியிலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கான்னு. அது எல்லாத்தையும் மறந்துருந்தேன் 40 இயர்ஸ். அப்புறம் இப்போ திருப்பி வந்து அதில் வந்து எனக்கு தட் கிவ்ஸ் 4 பேர் கைத்தட்டினோன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. சூப்பர், வெரி நைஸ். அண்ட் டேக் திங்ஸ் ஈஸி. சும்மா கவலைப்பட கிடையாது. இன்னி வரைக்கும் இப்போ 82 வயசு இருக்கும். ஐ ஆம் ஏபிள் டு சி, ஐ ஆம் ஏபிள் டு டாக், ஐ ஆம் ஏபிள் டு ரைட் அண்ட் ஏபிள் டு ஸ்பீக். அதனால நம்ம வாழ்க்கை அப்படி வாழணும். ஸோ யூ டேக் திங்ஸ் ஈஸி. சூப்பர், வெரி ஈஸி. வெரி ஈஸி. எஸ். பக்கத்தில் அடுத்தது அதாவது நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருந்து ரிட்டையர் ஆனேன். ஒரு பிஸி லைஃப். ஆனால் நான் எந்த ப்ரொஃபஷனையும் எடுத்துக்கல அப்புறம். ஏன்னா ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப் வாட் ஐ வாண்ட்னு. சின்ன வயசில் எனக்கு பாட்டு டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் பாட்டு கச்சேரி, டான்ஸ் கச்சேரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்ப்பேன். நான் 60வது வயசில் தான் 8 சினிமா ஒரு வருஷத்தில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இத்தனை சினிமா பார்த்ததே கிடையாது. அதற்கப்புறம் பார்த்தேன் ஏதோ சோஷியலாக ரெலவெண்ட்டாக எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் சிட்டிசன் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக இருக்கேன். அது ஆல் இண்டியா ஃபெடரேஷனோட தமிழ்நாடு வெங்க. அதில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம். அடுத்தது நான் பாலிடிக்ஸில் இருக்கேன். பிஜேபியில் மாநில நிர்வாகியாக இருக்கேன். அடுத்தது சில விமன் அசோசியேஷன்லேயும் அசோசியேட்டாக இருக்கேன். ஸோ இது மாதிரி நான் ஆக்டிவாகவும் வச்சுக்கிறேன், சோஷியலாக ரிலவெண்ட்டாகவும் வச்சுக்கிறேன். இதில் வந்து இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இதெல்லாம் செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா ஃபேமிலி கமிட் பண்ணுறது, சம்பாதிக்கணும், அதற்காக நம்ம திறமையை வளர்த்துக்கணும். அடுத்தது வந்து இன்லா சொல்கிறத கேட்கணும், ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்கணும், சொசைட்டி சொல்கிறத கேட்கணும். இதெல்லாம் இந்த 60 வயசில் இந்த இன்ஹிபிஷன்ஸ்லாம் நிச்சயமாக பெண்களுக்கு இல்லை. உங்களை பிஸியாக நீங்கள் வச்சுக்கிறதுங்கிறது நீங்கள் உருவாக்கிக்கிறது. அது உங்கள் அறிவாலேயோ எக்ஸ்போஷராலேயோ அல்லது பயத்தாலேயோ நடந்தது. அதான் உண்மை. இது 3ல் ஏதோ ஒன்றில் அது நடக்கும். நான் கேட்குறது அது இல்லை. 60 வயது ஆன காரணத்தினாலேயே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அது என்னன்னு கேட்குறேன் நான். அதாவது ஃப்ரீயாக இருக்கும். அதாவது எந்த ஒரு இன்ஹிபிஷனும் நமக்கு ரொம்ப வரல, தடைகள் இல்லை. இல்லை ஹஸ்பண்டோ வந்து இதுக்கு போகாது அப்படின்னு சொல்ல மாட்டார். அது மாதிரி வேற கமிட்மெண்ட். ஆமாம். இப்போ பிள்ளைங்க வந்து பேரம்பேத்தியை பார்க்க சொல்ல, எல்லாரும் பேரம்பேத்தி ஆனந்தம் சொல்கிறாங்க. ஆனந்தம் தான், பேரம்பேத்தி முத்தம் கொடுக்கும்போது ஆனந்தம் தான். அதே கமிட்மெண்ட்டாக வரும்போது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் இப்போ வைக்க முடியாது.
60 வயசுக்கு அப்புறம். பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. இங்கே சொன்னவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் காமனாக இருந்தது. அது என்னன்னா அவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள். அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாதா? ஏன்னா என்னதான் அவங்களும் மென்டலி தே ஆர் ஸ்ட்ராங், மென்டலி தே வாண்ட் டு டூ மெனி திங்ஸ். இப்போ இதுலேயே நிறைய இருக்காங்க. இவர் இன்னமும் கூட ஒரு சமூகத்துடைய தவறுகளை பற்றி சுட்டி காட்டக்கூடிய ஒரு சிந்தனையோடு உள்ளவராக இருக்கார். இவர் ஒரு அமைப்பு வச்சுருந்துருக்கலாம். இந்த அவர் ரோட்டரி கிளப்பில், லயன்ஸ் கிளப் இதில் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்கிங் இருக்குது. அவங்களும் தன்னை வந்து பிஸியாகவும் ஆக்குப்பைடாகவும் வச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருடைய மிக முக்கியமான சிக்கல் உடல் சார்ந்த பிரச்சனை. அந்த சிக்கல்கள் நீங்க சந்திக்கலையா? அந்தந்த வயசுக்கு உள்ள உடல் பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரதான் செய்யுது. டயபெட்டிஸ் வருது, பிபி வருது, ஏதோ லெக்மெண்ட் டேர் ஆகுது, ஏதோ கீழே விழுறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் மருத்துவ வசதியும் இருக்கு. அந்த மருத்துவ வசதி, பிசியோதெரப்பி, யோகா இதெல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபிட்டிங்காக வச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். நீங்க எப்படி இந்த உடல் உபாதைகளை கோப்பப் பண்றீங்க? உடல் உபாதைன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், அதாவது கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தது. 2 நாள் ஐசியூவில், 5 நாள் ரூமில். டாக்டர் பார்த்தாரு, ஆன்ஜியோ எடுக்கணும். ஆன்ஜியோலாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம், எடுத்தால் நீங்கள் பிளாக் இருக்கும்பீங்க, பிளாக் பிறகு சர்ஜரிம்பிங்க, ஒன்றும் வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், மெடிசனில் சரி பண்ணுவேன் அப்படின்னு நான் ஒரு மருத்துவத்துறையில் பணியாற்றுறேன். என்னுடைய எம்டி மூலமாக ஒரு மிகச்சிறந்த மருத்துவரை பார்த்தேன். மெடிசன்லேயே சரி பண்ணேன். 1 வருஷம் மெடிசன் நல்லா சாப்பிட்டேன், வாக்கிங் போனேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அன்றாட வாழ்க்கையை மிக சந்தோஷமாக வச்சுருக்கேன். இப்படின்னா நண்பர்கள் வட்டத்தை நீங்கள் சொன்ன மாதிரி பெருக்கிக்கிட்டேன். யங்ஸ்டர்ஸ் கூட தான் இருப்பேன். அப்போ தான் நமக்கு இளமையே திரும்பி வரும். இதுதான் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த உங்கள் இளமையை நீங்கள் திரும்ப பெற்றுக்க முயற்சிக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது சப்போர்ட் பண்ணுவாங்களே இல்லையா? நான் தான் கேட்குறேன், இளைஞர்களோடு அதிகமாக இருக்க முயற்சித்தால் வேற உங்கள் இளமையை திரும்ப பெற்றுக்கொண்டு இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன செய்றீங்க 60க்கு பிறகு? அதாவது அவங்க கூட கோலி சோடாவும் பார்ப்பேன், அவங்க கூட ஜாலியாக வெளியவும் போவேன். ஓகே, வேற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வாக்கிங் போன்னு. என்னுடைய நண்பர்கள் வாக்கிங் போனவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் கிடையாது. எனக்கு நோய் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு 50 வருஷமாக யூரின் போகிறதுல பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த 50 வருஷமாக யூரின் போகிற பிரச்சனையை நான் சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர்ஸ்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறான், நீ சாவர வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸ்ட்ரிச்சஸ் இன் யூரித்திரான்னு பேர். அதுக்கு நீங்கள் அலோபதி டாக்டரை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அதை நான் வந்து என்னென்னமோ ஆப்ரேஷன்லாம் 5-6 தடவை பண்ணி பார்த்தேன். இப்போ கடைசியாக செல்ஃப் டைலட்டேஷன் ஒரு மெத்தட். டியூப்பை வந்து அந்த யூரினரி பேசேஜில் விட்டு எடுத்தோம்னா அந்த அடைப்பு நீங்கிடுது ஈஸியாக. எனக்கு வர்றது சின்ன அடைப்பு, அது சரியாயிடுது. அதை நான் 15 நாளைக்கு ஒரு தடவை நானாக செஞ்சுக்கிறேன். அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லாமல் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வாக்கிங்கே நான் போகிறது கிடையாது. எனக்கு இஷ்டப்பட்டா, எப்பயுமே சரி, இஷ்டப்பட்டா நான் டிவி பார்ப்பேன், பேப்பர் படிப்பேன். எனக்கு இஷ்டம் இல்லையா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். இந்த டென்ஷனான வாழ்க்கை நான் வாழறது கிடையாது. இந்த 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், 3 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிடணும், 8 மணிக்கு நீங்கள் டிஃபன் 2 இட்லி சாப்பிடு, 11 மணிக்கு காஃபி சாப்பிடு, அதெல்லாம் கிடையாது. எனக்கு எப்போ தேவையோ அப்போ சாப்பிடுவேன். எப்போ எனக்கு ஜூஸ் வேணுமோ குடிப்பேன். எப்போ எனக்கு எண்ணெயில் போட்ட பூரி சாப்பிடணுமோ சாப்பிடுவேன். இப்படி நான் வாழ்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னைக்கு நோய் இருக்குது, நோய் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நானும் மாத்திரை சாப்பிட்றேன். அப்படி இருந்தாலும் நான் மகிழ்ச்சியோட என்னுடைய குடும்பத்தோட இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிடணும், சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும், 6 மணிக்கு வாக்கிங் போயிட்டு வந்துடணும், 6:30 மணிக்கு ஃபில்டர் காஃபி குடிச்சிடணும், 7:30 மணிக்கெலாம் இட்லி புட்டு வாயத்தில் போட்டுக்கணும், 8:30 மணிக்கு. இதுக்கு பேர் என்ன வாழ்க்கை? இதானே சிரமமே. நினச்சபடி நான் வாழ்கிறேன், ஓரளவு மெடிக்கேஷனை புரிஞ்சுக்கிறேன், என் உடம்பு ஒத்துழைக்காது, அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கணும், நானாகவே என் மனதளவில் சில புரிதல்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு வாழ்க்கை முறையை சொல்கிறார். அவ்வளவுதான். சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும்போது அதை அவ்வளோ பெருசுப்படுத்தாமல் இப்போ இங்கேயே வரோம். எல்லாருக்கும் உடல் கால் வலி உண்டு. இப்போவே 2 மணி நேரம் இங்கே உட்காந்து பேசும்போது எழுந்து நிற்கும்போது கால் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அதை பெருசுப்படுத்தாமல் ஏதோ ஒரு டேப்லெட்டோ ஏதோ போட்டுன்னு வந்து சமாளிச்சுக்கணும். நமக்கு லைஃப் நல்லா லீட் பண்ணணும்னா அப்படி பண்ணணும். பெரிய கஷ்டங்கள்லாம் வந்து அது விஷயம் வேறு. திரு பி ஏ கிருஷ்ணன், ஆக்சுவலாக ஹெல்த் இஸ் த பிக்கஸ்ட் இஷ்யூ மாதிரி தெரியுது 2 தரப்புலையும் பேசுகிறப்ப. அது ஏஜில் வரத்தான் வரும். இவங்க எல்லாரும் வந்து ஹெல்த்தை பற்றின்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் சரியாக செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும் சொன்னாங்க. வாட் எவர் செட் அண்ட் டன். இது உடம்புங்கிறது ஒரு கருவி, அது சில நேரங்களில் ஒத்துழைக்காமல் போகும். ஹவு டு கோப் அப் தட்? ஒரு கதை ஒன்று, சின்ன ஒரு கதை சொல்கிறேன். வந்து ஒரு ஆள் 100 வயசு இருந்தார். அவர்கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நீ என்ன 100 வயசு இருக்கேன்னு கேட்டாங்க.
நான் வந்து குடிக்க மாட்டேன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஹேபிட்ஸ்லாம் கிடையாது, இவர் சொல்ல மாதிரி எல்லா நேரத்துலையும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு இருக்க பின்னால் ஒரு சத்தம் கேட்டுது, ஒரே கூப்பாடு. இது பின்னால் என்ன சத்தம் போடுறாங்கன்னு கேட்டும்போது, அது எங்கள் அப்பாங்க, அவர் குடிச்சிட்டு போது இப்படி தான் வேலை பார்த்துட்டு இருப்பார், இது எங்கள் அப்பா அது அப்படி சொன்னார். வந்து இது என்ன சொல்லுதுன்னா, அதாவது நம்மளுடைய ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, யூ ஷுட் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். யூ ஷுட் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம எல்லாருமே பிளஸ்ஸட், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து லக்கி. ஏன்னா இந்தியாவில் 1918ஆம் வருஷம் நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை எதிர்பார்ப்பு வந்து 20க்கும் குறைய. எவ்வளோ? 19 ஆவரேஜா ஒரு ஆவரேஜ் ஏஜ் 47ல் அது 33 வயசு, 31, 32, 33 அவ்வளோதான். இன்னைக்கு 2013ல் இந்தியாவுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 69. தமிழ்நாட்டினுடைய 72.4, 72.4 தமிழ்நாட்டில். அதனால நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப we are lucky. முன்னால விட இப்போ வயதானவங்க வந்து முன்னாடி மிக மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காங்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் இஸ் ப்ரூவன் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இஸ் ப்ரூவன். ஸ்டாட்டிஸ்டிக் முன்ன விட இப்போ முதியவர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. இது தமிழ்நாடு நிச்சயம். இதில் இன்னொன்று முக்கியமாக தமிழ்நாடு பற்றி ஒன்று சொல்லணும். அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று இது பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 73 வயசு, 72, 72.4 or சம்திங். கேரளாவில் வந்து 77 வயசு இன்றைக்கி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காரணம் அது சரியாக தப்பாங்கிறது வேறு போயிடும். ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 60 வயதுக்கு மேலே உள்ள ஆண்களும் பெண்களும் வந்து தங்களுடைய குடும்பத்தோடு இருக்காங்க. 20% தான் தங்களோட குடும்பத்தோடு இருக்காங்க. மீதி 80% வந்து தனியாக இருக்காங்க தமிழ்நாட்டில். இது கேரளாவில் வந்து இது 42% எவ்வளவோ. இது கேரளாவில் கிட்டத்தட்ட பாதி வந்து குடும்பத்தோடு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லாஞ்சிவிட்டி இருக்கு பாருங்க, வாழ்க்கை வந்து அதிகமாக இருக்கிறது, நீடிப்பு இருக்கிறது. ஏன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த சோஷியல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான், நம்மளோட ஹெல்த் எல்லாம் ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 4 வயசு கூட இருக்கிறது காரணம் வந்து அவங்க குடும்பத்தோடு இருக்கிறதுனால இருக்குமோ அப்படின்னு ஒரு தரப்பான ஆட்கள் சொல்கிறாங்க. சார் இந்த இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஒரு பக்கம் 60 வயதுக்கு பிறகு வந்து எனக்கு டைம் கிடைக்கிது, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஐ எம் சீயிங் லைஃப் பாசிட்டிவ்லி அப்படிங்கிறாங்க. பட் நீங்கள் 60 வயதுக்கு பிறகான உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சு? 60 வயசு வரை தலை டை பண்ணிக்கிறது. 61 ஜனவரி 1, 1998. இனிமேல் வேஷம் தேவையில்லை. அப்புறம் ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமேல் யாருக்கும் சொந்தமாக கூட நான் வேலை செய்ய மாட்டேன். ஒரு 4 வீடு இருக்குது. இப்போ இந்த வசதி போதும். ஆஃபீஸில் ஃபேக்ஸும் டெலெக்ஸும் தான் அப்போ. இப்போ செல்ஃபோன் எல்லாம் கிடையாது. ரெண்டையும் சரியாக 12 மணிக்கு ப்ளக்ட் இட் அவுட். இனிமேல் வேலை செய்ய மாட்டேன். எனக்கு என்ன, இங்கே வந்தால் டிசம்பர் கச்சேரி, சும்மா 4 நாள் இல்லை, 1 மாதம் வந்து கச்சேரியை கேட்பேன். வசதியாக பாம் குரோவில் தங்குவேன். எனக்கு நான் ஐ எம் அ பிளஸ்டு பர்சன், டபுளி பிளஸ்டு பர்சன். ஒன்று, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எனக்குள்ளதை நான் தீர்த்துக்கிட்டேன். 2வது, இது கூட எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கு இந்த கம்பு வச்சுருக்கேன்னு தவிர ஒரு நிற்கிறதுக்கு 5 நிமிஷம் என்னால் நிற்க முடியாது. இப்போ கிராஸ் லெக் போட்டு கீழே உட்காந்தேன்னா 1.5 மணி நேரம் இதை மாற்றாமல் என்னால் உட்கார முடியும். சில பாசிட்டிவ் இது இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த கம்பு இருக்கிறதுனால ஐ ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட்ஸ். க்யூவில் எல்லாம் சார் நீங்கள் முன்னாடி போயிடுங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி படியேறது ஒரு 25 வயசு பொண்ணு அங்கிள் கையை பிடிச்சிக்கிறா, அந்த கையை விட மாசு வர மாட்டேங்குது, அப்படி ஏறி போயிடுறேன். 65க்கு அப்புறமே ஒவ்வொரு நாளும் கடவுள் எனக்கு கொடுத்த போனஸ். அண்ட் ஐ லிவ் மை லைஃப் ஆன் மை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, ஆன் மை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, நான் ஒரு நாடக நடிகன். 1944 இப்ராஹிம் அல்காசி அவருடைய டியூட்டலேஜில் என்எஸ்டியில் கற்றுக்கிட்டு வந்தோம். சென்னை அரங்கம்னு ஆரம்பித்து இப்போ நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். 20 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இருக்கிறது. எனக்கு நான் வயசானவன்னு என்னால் சொல்லிக்க முடியல.
I love my life. எஸ், பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். 60 வயசுக்கு மேலே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நமக்கு போனஸ். இட்ஸ் அ சர்ப்ளஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். காரணம், தன்னுடைய கடமைகள் முடிந்துவிட்ட பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி அனுபவிப்பதற்கான வாய்ப்பு. யூ ஹாவ் டு என்ஜாய் இட்னு. பட் இவங்க இந்த பக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கடமை முடிந்து விட்டது, இனி உனக்கென்று இந்த வேலையும் பெரிதாக இங்கே இல்லை, உடலும் வேற உன்னை வதைக்குது. அப்படிங்கிறப்ப 60 வயசுக்கு மேலே வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலாக இந்த ஹெல்த்து இதெல்லாத்தையும் தாண்டுவோம். ஒரு ரொம்ப முக்கியமான ஏரியா வந்து உங்களுடைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூ தான். தனிமை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பசங்க வந்து பெரியவங்கள்ட்டலாம் அவ்வளோ உட்காந்துலாம் பேசுறது, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உள்ளே என்ட்ராவாங்க. என்ட்ரா எப்படி இருக்கீங்க, உடம்புல அதுவுமே இல்லாமல் இந்த கேள்வி தான் இருக்கும். உடம்பு ஓகேயா, சீக்கிரம் படுத்து தூங்குங்க, ஒழுங்காக சாப்பிட்டீங்களா. ஏன்னா இளைஞர்கள்ட்ட ஒரு பெட்டு மனநிலை வந்துருச்சு இல்லையா, அப்படி நடத்துகிறாங்க. அப்போது உங்களுக்கு தேவைப்படுறது, அவங்க ஒரு அழகாக முதல்லேருந்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அன்பு, அனுசரணை, ஒரு மனுஷங்களுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு தான். அப்போ தனிமை தான் மிகப்பெரிய சிக்கல்னு பார்க்கப்படுது. இந்த தனிமை உங்களை எவ்வளவு வாட்டுகிறது? இந்த தனிமையில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா, நம்மளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே கொண்டிருக்குது. நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தனியாக இருக்கமே, தனியாக இருக்கணும். அதனால தான் நம்மளுடைய மனோ ரீதியாக, உடல் ஆரோக்கிய ரீதியாக வருகின்ற பின்விளைவுகள் எல்லா தரத்துக்கும் முதல் இதுவே தனிமைப்படுத்தப்பட்டதனால் நம்மை பற்றியே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்மளை பற்றி நினைப்பு இல்லாமல் போய்விட்டால் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பே இருக்காமல் போயிடும். சரி, கீழே கொடுங்க. அவர் சொன்ன மாதிரி சுய பச்சாதாபம் கட்டாயம் வரும் சார். அது மட்டும் இல்லை, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், பயம், பொறாமை, ஐயோ நம்ம மட்டும் தனியாக இருக்குமே, இது கோபம், தேவையில்லாத கோபம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற பசங்க மேலே கோபப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இப்படி பல நெகட்டிவ் உண்டாகிறதுக்கு காரணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. எல்லாரும் இருக்காங்க, உங்களை வீட்டில் சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, வயசாயிருச்சு கொஞ்சம் ஓரமாக இருக்கிறாங்கல்ல, அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஃபீலிங்கை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணுமேங்கிறதுக்காக சும்மா கிச்சனுக்கு ஒரு இடம் போகிறது, அப்படியே டாய்லெட்டுக்கு யூரின் வராட்டாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறது, டிவி பார்க்குறது பிடிக்கிறது கிடையாது நைட்டில். ஏன்னா அப்புறம் ஏதாவது எழுதி பார்க்குறது. நாம் இதுக்கு முன்னால் எவ்வளவு நம்மளை அப்ரோச் பண்ணி இருந்தாங்க, இன்றைக்கி வந்து நமக்கு வயசானதுனால நம்மளை ஒதுக்கிட்டாங்களேங்கிற அந்த ஒரு மனோபாவம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் வரணும். தனிமையை நீங்களாம் எப்படி கிராஸ் பண்ணுறீங்க? ஒரு மிருகத்தை வந்து துணையாக எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு நாய், ஒரு பறவை, அது கூட ஒரு அன்பை செலுத்திக்க வேண்டியது தான். மனிதர்களை விட்டு தள்ளுங்க. நம்ம தனிமையாக இருக்கிறப்ப நம்ம ஒரு பெட்டு கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அது மனிதனை கூட நமக்கு துணையாக இருக்கும். ஒரு நீங்கள் பறவையை வளர்த்தி பாருங்கள், அது செய்கிற சின்ன சின்ன செயல்கள்லாம் நமக்கு வந்து உதவியாக இருக்கும், நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படுத்தும். நீங்கள் எப்படி அந்த தனிமையை ஹேண்டில் பண்ணுறீங்க? சால்ட்யூட் இஸ் ஸ்வீட் வித் கேபிட்டல் எஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா சால்ட்யூட் இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஏன்னா பொண்டாட்டி பிடுங்காமல் இருக்கா, பிள்ளை காக்காமல் இருக்கான். ஸோ சால்ட்யூட் இஸ் ஸ்வீட். ஏகாந்தம் இனிமை, இனிமை, இனிமை. ஏகாந்தம் இனிமை, ஏகாந்தம் இனிமை, அதை நானும் ஒத்துக்கிறேன். அதே சமயத்தில் அந்த மாதிரி தனிமையாக இருக்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள், அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப கிரிக்கெட்டை சொல்கிறேன்னு தயவுசெய்து நினைக்கூடாது. இந்த கிரிக்கெட்டில் ஷேவாக் அடிக்கிற சதம், தோனி எடுத்த வெற்றி, சச்சின் டெண்டுல்கர்னுடைய ரெக்கார்ட்ஸ், இதை பற்றிலாம் நான் சிந்திப்பேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர் 84 சாம்பியன் ஆஃப் சாம்பியனில் மேன் ஆஃப் த மேட்ச் கடைசி அந்த ஃபைனல் மேட்ச்சில் வாங்கினார். அந்த மாதிரி வேர்ல்டு கப்பு 1983 ஜிம்பாப்வே எதிர்க்க கபில் தேவ் போட்டு பின்னி எடுத்தார். இல்லாட்டி நம்ம 17 for 6. ஆமாம், அந்த மாதிரி விஷயங்களை நான் நினச்சி அதை நினச்சி தான் நான் இது பண்ணுவேன். மற்றபடி நான் பெருசாக எதையும் ஆக்சுவலாக சூப்பர் மேட்ரு. நான் நீங்கள் இது சொன்னதுனால உங்கள்கிட்ட நான் அடுத்து இந்த பக்கத்தில் கேட்க நினைக்கிறேன். 60க்கு அப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன? புது விஷயம் 60க்கு பிறகு நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது யாராரு? கம்ப்யூட்டர், மொபைல் சார். மொபைல் லேட்டஸ்ட் அப்டேட்டட் மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது கற்றுக்கிட்டீங்க. ஓகே, 60க்கு பிறகு நீங்கள் புதிதாக கற்றுக்கொண்ட ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் சார். சாரி, ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். அக்குப்ரெஷரில் வந்து மாஸ்டர் டிப்ளமா பண்ணி அதுக்கப்புறம் 60க்கு பிறகு. ஓ, 60க்கு பிறகு சூப்பர். ஓகே, ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டேன் 60க்கு பிறகு. எக்ஸலன்ட். ஹிந்தி பேசுறது சாதாரண சரளமாக இப்போ கற்றுக்கிறீங்களா ஹிந்தி? ஆமாம். 60க்கு பிறகு? ஆமாம்.
ஓ ஏன் அது ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? என்னமோ ஒரு ஆசை வந்தது, ஹிந்தி படம் பார்க்கலாமே. அலமேலு பாட்டி அச்சா யோசனை வருது பாருங்க. சோ குட் சோ குட். எஸ் கார் ஓட்டணும்னு ஒரு ஆசை வந்து இப்பதான் கத்துக்க துவங்கியிருக்கேன். நான் யாரையும் டிபெண்ட் பண்றது இல்ல. 2 வீலர் இப்பதான் 55 வயசுல கத்துக்கிட்டேன். அப்புறம் வேண்டாம். ஆனா 60க்கு நானே ஓட்டணும். நான் 2 பேரை கேட்கறவங்களுக்கு உட்கார வச்சு கூட்டிட்டு போகணும். அந்த இடத்துல இறங்கி இருக்கேன். வேற யாராவது 60க்கு பிறகு நான் இதை கத்துக்கிட்டேங்கிறவங்க? புதுசாக தமிழில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதுக்காக ஒரு டிக்ஷனரியே வாங்கி டிக்ஷனரியை படிச்சுட்டு. டிக்ஷனரி படிக்கிறீங்க, புது புது வார்த்தை என்னென்ன? சூப்பர். சார் இதில் வந்து ஐ ஹேவ் டு டெல் அபவுட் மை ஹஸ்பண்ட். அவர் வந்து 60 இயர்ஸ் பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் ரிட்டையர் ஆகிட்டு சென்னை வந்தோம். ஹி வெண்ட் அண்ட் ஜாயின் கீபோர்ட் கிளாஸ் வித் 4 and 5 years old and he never felt ashamed or anything. ஸோ நான் இப்போ 60 நுழைஞ்சிருக்கிறதுனால ஐ எம் திங்கிங் ஐ வில் கோ அலாங் வித் ஹிம். ஹி மே நாட் ப்ரிஃபர் தட் நான் அங்கேயும் கூட போகிறது. பட் ஐ ஹவ் டிசைடட் ஐ ஷுட் லேர்ன் கீபோர்ட் ஆல்சோ ஸோ தட் ஐ கேன் ப்ளே அலாங் வித் ஹிம். உங்க 2 பேருக்கு இப்போ ஒரு பொது கேள்வி வைக்கிறேன், மறைக்காம நேரடியாக பதில் சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்தீங்களா? ரைட்டு தானே, ஓரளவு செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பீங்க இல்லையா? நீங்க உங்க பிள்ளைங்க மேல எவ்வளவு கேர் எடுத்து வளர்த்தீங்களோ, நீங்க உங்க பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டி வளர்த்தீங்களோ, அதே கேரை அதே பாசத்தை இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட கொடுக்குறாங்களா? உங்களுக்கு கொடுக்குறாங்களா? சார் இல்லை சார். ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு அவங்க அந்த ஈடுபாடாக நம்ம கூட பழகுற மாதிரி பக்கத்துல கொடுக்குறாங்களா? நீங்க கொடுத்த கேரை நான் இல்ல சார், நம்ம கொடுத்த கேர் அவங்க கண்டிப்பா கொடுக்கல. ஓகே ஓகே. வேற? நிச்சயமா இல்லைங்க. நிச்சயமாக இல்லை. நிச்சயமா இல்லைங்க. நாங்கள் எந்த அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வச்சு பாசம் வச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்தோமோ அந்த அளவில் அட்லீஸ்ட் ஒரு 50% எங்களுக்கு கிடைக்குமான்னு பார்க்கும்போது அது இல்லை சார். காட்டுறாங்க, பாசமாக இருக்காங்க, அவ்வளோ காட்டுறாங்களா? நம்ம காட்டின அளவுக்கு பாசம் அவங்களுக்கு காட்ட முடியாது. அவங்களுக்கு காட்டவும் தெரியலை. இப்போ நம்மளை பார்த்து கூட அவங்க கற்றுக்க தெரியலை. அவங்களுக்கு அவ்வளோ அளவு பாசம் சொல்கிற காட்டலை, நம்ம எதிர்பார்க்கவும் முடியலை. இப்போ அதே அளவு அன்பை அவர்கள் பிள்ளைகள் மேலே காட்டுறாங்க, நம்ம மேலே காட்டுறது இல்லை. அவங்க பிள்ளை மேலே காட்டுறாங்க, அவங்க பிள்ளைங்க மேலே காட்ட முடியல. நம்ம மேலே காட்டுறாங்க. ஓகே ஓகே. எல்லா தகப்பனும் அவனுடைய மகனையும் மகளையும் கட்டாயம் அவையில் வந்து முன்னிறுத்த செய்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி எல்லா மகனும் அவங்க அப்பாவை வந்து அந்த மாதிரி சிறப்பு பண்ணுறது கிடையாது. அதுதான் ஃபேக்ட். பணம் எங்கிருந்து வருகிறது? உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் ஏன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ தானே. எங்கிருந்து வருகிறது? எனக்கு பென்ஷன் கிடையாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு எதிர் வீட்டில் தான் இருக்குது. சாப்பாடு எல்லாம் ஒய்ஃபு உடம்பு சரியில்லை. அவங்க சாப்பாடு டிஃபன் காஃபி எல்லாமே பொண்ணு வீட்டில் தான் வந்துடும். பையன் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணுறான். இப்போ லீவுக்காக வந்திருக்கான். அவன் வந்து பணம் எங்களுக்கு அனுப்பிச்சிடுவான். ஸோ அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம். பையன் அனுப்புறாரு. வேற 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 எங்கிருந்து பணம் வருகிறது? சார் எனக்கு வீட்டு வாடகை எல்லாம் வருது, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பேங்க் டெபாசிட்லாம் இருக்குது. அதனால் நான் யாரையுமே எதிர்பார்க்காம என்னுடைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், எனக்குடைய தேவையான பொருட்கள், மருந்து வசதி எல்லாமே என்னுடைய உறவினர்கள் செய்ய வேண்டியது அதுக்கான செட்டப் ஏற்கனவே எல்லாமே நானே ஏற்படுத்தி வச்சுருட்டேன். யாரையுமே எதிர்பார்க்கல. யார் வேலைக்கு போறீங்க, இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, 60 வயசுக்கு மேலே அடுத்த நிமிஷத்துலேருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஐ வாண்ட் டு லீவ் ஃபார் மீன்றாருல இவர். நீங்கள் இப்போ யாராவது நீங்கள் கீழே கொடுங்க, கீழே கொடுங்க. நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்க? சார் எனக்கு வந்து 3 டாட்டர்ஸ் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அதே கடன் ஆகிப்போச்சு. அந்த கடனை அடைக்கணும். அந்த கடனை அடைக்கிறதுக்காக நான் வேலைக்கு போகிறேன். இன்னமும் அந்த கடன் சுமை இருக்குது சார். நான் எனக்கு சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்காக? ஆமாம். இப்போ ஆதரவு இல்லையா உங்களுக்கு? எதுவும் இல்லைங்க. ஓகே, எத்தனை பிள்ளைங்க? 2 பொண்ணுங்க. ஓகே, 2 பெண் குழந்தைங்க. அவங்க மேரேஜ் ஆகிட்டாங்க. மேரேஜ். ஓகே, எவ்வளோ சம்பாதித்தேன் மாதம் எவ்வளோ சம்பாத்தியம் உங்களுக்கு? மாதம் ஒரு 5000 ரூபா வரும். அது வச்சு தான் மேரேஜ் பண்ணுறீங்களா? என்ன வேலை பார்க்குறீங்க? ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன். ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 5000 ரூபா வருது. அது வச்சு தான் லைஃப். ஓகே, இந்த கொஸ்டின் ஃபைனலாக வைக்கிறேன். இது சுற்றி பெருசாலாம் வளைக்காமல் நேராக எனக்கு பாயிண்ட் சொல்லுங்கள். 60 வயசுக்கு மேலே நம்ம நாட்டில் வாழக்கூடாதியா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஏன் தோணுது? அது காரணம், ஒரு வலுவான காரணம் மட்டும் சொன்னா போதும். நம்ம பையன் சம்பாதிக்கிற பணம் வந்து நம்ம மருத்துவ செலவுக்கு கணிசமான தொகையை செலவழித்து அவனுடைய ஃப்யூச்சரை அவன் ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். அதை பார்க்கும்போது உயிரோடு இருக்கணுங்கிற ஆசை இல்லை. வேற என்ன, எதுக்காக 60 வயசுக்கு மேலே வாழக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்க? இளைஞர்களுடைய எண்ணத்தில் இப்போ என்ன வருதுன்னா, தனக்கு கிடைக்க வேண்டிய பங்கோ சொத்தோ இதோ டிலே ஆகுது. சொசைட்டியில் எனக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் தள்ளி போகுது. எனக்கு கிடைக்கிற தலைமை எடுத்துக்கிற பொறுப்பு தள்ளி போகுது. ஆகையினால மாற்றி யோசிக்கிறாங்க இந்த காலத்து இளைஞர்கள். அதை எப்படி நம்ம கவனம் செலுத்தி நம்ம பக்கம் கொண்டாடுறதுன்றதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு முன்னால். அருமையாக சொன்னாங்க.
இவர் சொன்ன இஷ்யூ தான் ஒட்டுமொத்த ஏசியாவோட இஷ்யூ. பேசலாம். ஸ்டேட் வித் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சொத்தை கொஞ்சம் ஏர்லியாகவே கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய காலம் வரைக்கும் நான் தான் அதை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொத்து வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோங்கிறத நம்ம இப்போ டிசைட் பண்ணலாம். இதை உனக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லலாம். இப்போ அதை இம்மீடியட்டாக கொடுக்காம சப்சிக்வெண்ட்டாக நமக்கு பின்னாடி அவர்கள் அதை உபயோகிச்சுக்கிறதுக்கு நாம் இப்போவே அவர்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் நாம் பேசி முடிவெடுத்து அதை கொடுக்கலாம். கையில் தான் இருக்கணும், உனக்கு இதுன்னு சொல்லிடலாம், ஆனால் கொடுக்குறது நமக்கு பின்னால் தான். சொத்து வந்து இறுதியில் தான் கொடுக்கணும், முன்னால் கொடுக்கக்கூடாது. முன்னால் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான். கடைசி நம்ம காலத்துக்கு அப்புறம் தான் சார் அந்த பணம் அவங்களுக்கு போகணும். அதுதான் என்னோட விருப்பம். சார் சொத்து நமக்கு பின்னாடி தான் சார் கொடுக்கணும். அவசியமான தேவைகளுக்கு உடனே வழங்கலாம். அவர்களுடைய அதாவது பையன் கேட்குறான்னா கொடுத்துடலாம். பையனோட பொண்ணு எப்போ கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம்? சார் நமக்கு செக்யூரிட்டி வேணும் சார் வயசான காலத்தில். அதுக்காக நம்ம கையில் வச்சுக்கணும் ரைட்டை. பட் நமக்கு அப்புறம் அவங்களுக்கு எழுதி கொடுக்கறதுல தப்பு கிடையாது. கீழே கொடுங்க, கீழே. சொத்தை இப்போவுமே கொடுத்து விட்டால் நம்மளுடைய செக்யூரிட்டி லாஸ் ஆகுதெல்லாம் சொத்தை நம்ம காலத்துக்கு அப்புறம் தான் எழுதி வச்சுக்கணும். ஓகே. நான் இப்பயே செட்டில்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன் சார். அவங்க உங்களுக்கு தனித்தனியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை எழுதியே வச்சாச்சு. ஆமாம் எழுதி கொடுத்து. என்ன எனக்கு தெரியும் பிள்ளைங்க வந்து என்னை விட மாட்டாங்க அப்படிங்கிற உறுதி இருக்கும் பொழுது எதுக்கு அடிச்சுக்க மாட்டாங்க, என்னை வச்சு காப்பாற்றுவாங்க எல்லாரும். அதனால ஏன் சந்தேகம் பண்ணோம்? நம்ம பிள்ளைங்களை நம்ம நம்ப வேண்டியதுதானே. நிச்சயமான நம்பிக்கை இருக்குது, அவங்க நம்மளை விட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக அது இப்பயே சந்தோஷமாக அவங்க இருக்கட்டுமே, நம்ம பார்ப்போமே அந்த சந்தோஷத்தை. என்ன பிரச்சனை எதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னா, இது அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நீங்கள் 60 வயசுக்கு பிறகு நீங்கள் உங்கள் சொத்தை கொடுக்குறப்ப உங்கள் பையனுக்கு 40 வயசு இருக்கும், ரைட்டா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? அதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஆக்டிவாக வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவன் மனத்துணிச்சலும் சூழ்நிலையும் இருக்கக்கூடிய வயசுங்கிறது 25, 30, 35 வயசு. அந்த 35 வயசுலாம் 10 போட்டு 15 ஆக்குவோமா, சொத்து வாங்கி போட்டு இது செய்வோமா, அப்படி இப்படின்னு ஒரு மனத்துணிச்சலும் படப்படன ஓடிட்டு இருப்பான். பிபி இருக்காது, சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவன் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும். அவனுக்கு பிபி வந்த பிறகு, அவனுக்கு 2 பிள்ளை வந்த பிறகு, அவன் பஸ்ஸுலேருந்து குதிக்கிறதுக்கு பயப்படுறப்ப, நிலம் வாங்கி போட்டால் தூக்கி போயிடுவானு கவலைப்படுறப்ப, உங்களில் இருக்கக்கூடிய மனச்சிக்கல்கள் பாதி வந்த பிறகு தான் அந்த சொத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னா, அந்த சொத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன தான் பண்ண போகிறார் 45 வயசுக்கு மேலே? பிரியகிருஷ்ணன் சார், இந்த சொத்து பஞ்சாயத்து இது தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த ஷோவை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் 60 வயசுக்கு மேலே வாழ்றதே கர்ஸுங்கிறாங்க, ஒரு பக்கம் பிளஸ் அப்படிங்கிறாங்க. ஹவு டு யூ see that? எப்படி பார்க்கணும், எப்படி வாழணும்? வாழ்க்கை வந்து இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த மாதிரியில் பல வயோதிகர்களுக்கு, பல வயதானவர்களுக்கு மிக மிக கடினமாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒன்று. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் பீப்புள் who are here, மோஸ்ட் ஆஃப் தம், அட் இஸ் 90% ஆஃப் தம். ஆனால் இந்தியாவில் அப்படி நிலைமை இன்றைக்கி அப்படி இல்லை. இந்தியாவில் அதே டயத்தில் இந்தியாவில் வாழ்க்கையினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது எதிர்பார்ப்பு அதிகமாக எடுத்து நிறைய முதியோடு அதிகமாகிட்டாங்க. ஒரு கணக்கீடு சொல்லுது, இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இந்தியாவினுடைய முதியவர்கள் ஜனத்தொகை 60 வயதுக்கு மேலே உள்ள ஜனத்தொகை வந்து அமெரிக்காவினுடைய பாப்புலேஷனோட அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. இவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு தீர்வு காண முடியுமா? இவங்களோட வாழ்க்கை வந்து இப்போ இவங்க இருக்கிற வாழ்க்கை வந்து இப்போ ரொம்ப அது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி, ஏழைகள் படுற கஷ்டம் அவங்களும் இருக்க போகிறாங்க. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம தீர்வு காண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதாவது அரசு தரப்புலையும் நம்மளே நினச்சி பார்க்கணும். நம்மளுடைய 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஏழைகள் இப்படி இருக்காங்க, மற்றவங்க இப்படி இருக்காங்கன்னு நினச்சி பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு ஆதரவு தரவரையில் சில விஷயங்கள் செய்ய முடியும். அரசை நம்ம வந்து அதை அரசுக்கு மேலே ஒரு அழுத்தம் தர முடியும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். நீங்கள் ஹவு டு யூ see லைஃப்? இப்போ உங்கள் வயதாகிட்டே போகுது, எல்லாருக்கும் வயதாகிட்டு போகுது, உங்களுக்கும் வயதாகிட்டு போகுது. அப்படிங்கிறப்போ நீங்கள் வாழ்க்கை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 60க்கு மேலே இருக்கக்கூடிய முதியவருக்கான வாழ்க்கைங்கிறது இட்ஸ் அ பிளஸ் ஆர் அ கர்ஸ்? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் அப்சல்யூட்லி இஸ் a blessing as far as I am concerned. என்னை பொறுத்த மட்டும் இது பிளஸ்ஸிங். ஏன்னா எனக்கு அதிகம் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவங்க ஒரு பாட்டு சொன்னாங்க, அதாவது இந்த ஆண்டு பலவாயும் நிறைவேலா அந்த பிசிராந்திரி பாட்டு சொல்லுவாங்க. அதில் கடைசி வரி ஒன்று இருக்குது, ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் வாழும் ஊருங்க சொல்கிறான் வந்து. அதாவது எங்கள் ஊரில் நிறைய படித்தவன் இருக்கான், அதனால் எனக்கு இன்றைக்கி வந்து என்னன்னா, நீ படிப்பு வந்து நீ டெமோக்ரடைஸ் ஆனதுனால ஒரு பட்டனில் நீங்கள் வந்து தட்டினாலே யாரெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா அறிவுகளும் உங்களுக்கு உங்கள் கைக்கு வருது.
அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் நினைக்கிறேன். நான் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய, நான் என்னுடைய மூச்சு இருக்கிற வரையும், அதாவது அறிதுரும் அறியாமை கண்டற்று வள்ளுவர் சொல்ல மாதிரி திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும்னு தோணுது. அது என்னால் முடியுது. இப்போது அதனால் ஒரு ஈஸியாக என்னால் அது செய்ய முடியுது. அதுவே ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். நான் போக வேண்டிய இடங்கள்லாம் என்னால் போக முடியுது. அது எனக்கு பெரிய பிளெஸிங். ஆனால் இந்த பிளெஸிங் வந்து எல்லாருக்கும் இல்லை, பல பேருக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் முன்னாலே சொன்னேன், நம்ம வி ஷுட் கவுண்ட் அவர் பிளெஸிங். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதிர்ஷ்டம் செய்தவர்கள். அதனால் நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு வரம் தான். சின்ன சின்ன நமக்கு ஒரு துன்பங்கள் இருந்தாலும் வாழ்க்கை என்பது வரம் தான்ங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மருத்துவம் வந்து இவ்வளோ வளர்ந்ததுனால மனுஷனுடைய சஃபரிங் இருக்குது பாருங்கள், மனுஷனுடைய வலி, இந்த ஃபிசிக்கல் சஃபரிங், மென்டல் சஃபரிங் பற்றி ஒன்றுமே செய்ய முடியாது. அது இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. உங்களோட ஃபிசிக்கல் சஃபரிங்கை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய சாதனங்கள் இன்றைக்கி இருக்குது. முன்னால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அனஸ்தேசியா கூட கிடையாது இல்லையா? இப்போது மனுஷனோட வலியை குறைக்கிறதுக்கு நிறைய சாதனங்கள் இருக்குது. இது வந்து எல்லாரையும் சென்று யாருக்கெல்லாம் வலி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த சாதனங்கள் வந்து சென்றடையணுங்கிறத வந்து நம்ம அரசும் நாமும் அப்படி நினைக்கணும். அப்படி நினைச்சா தான் நம்மளுடைய, அதாவது கூடுதலான மக்கள், வயதான மக்கள் வந்து ஒரு வலி இல்லாமல், ஒரு துன்பம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். இவங்க மட்டும்தான் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த குழந்தைய வளர்ப்பேன், குழந்தைய தூக்கி கொஞ்சம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. குழந்தைய தூக்கி வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுவே ஒரு வேலையாக மாறுகிற போது அது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. அது வயசான காலம். அது நிச்சயமான சிரமம் தான். அதாவது நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்கேன், வர முடியல இந்த நேரத்தில், வாங்க பேரன் வந்துடுவான், பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும்னா. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் ஒரு குழந்தைய மடியில் வச்சுருந்தா ப்ளஷர். அதுக்கு மேலே நாள் முழுசு 8 மணி நேரம் அதை பார்த்துக்கணும்னு சொன்னால் இட் இஸ் எ பர்டன் தான். அடுத்து அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு சமைச்சு போடுறது, பலகாரம் போடுறது ஒரு நாள் செய்யலாம், 10 நாளில் ஒரு நாள் செய்யலாம். டெய்லி செய்யணுங்கும்போது இட் இஸ் ஒரு பர்டன் ஆன் த லேடி தான். அதான் எல்லாம் கிராண்ட் மதர்னாலும் சொல்லி நிறைய கிராண்ட் மதர்ஸ் வந்து சொல்லாமல் இதை அனுபவிச்சுட்ருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. அது அமெரிக்கா போகிற கிராண்ட் மதர்ஸ்லாம் இன்னும் கஷ்டம். அவங்க உடம்பு முடியாமல் ரொம்ப சிக்காயிடுறாங்க. நானே கண் கூட பார்த்துருக்கேன். நிறைய பேர் சிக்கான பிறகு அவங்கள வேண்டான்னு விட்டுறாங்க. இது மாதிரி இந்த பேர குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலை தான் இந்த வயசான காலத்தில். ஃபைனலி சோமவல்லியப்பன், யூ ரோட் அ புக். இப்போ சமீபத்தில் இந்த புத்தகம் கூட வெளிவந்தது, அப்பா மகன் நெருக்கமும் நெருடல். ஆமாம். ஸோ அந்த புத்தகத்துக்குள்ளே நிறைய கண்டென்ட் இது மாதிரிலாம் இருந்தது. இந்த ஷோவை பார்த்த பிறகு நீங்கள் இங்கே பேச விரும்புகிறது என்ன? நான் நீங்கள் சொன்னது போல் பல பேரை சந்தித்து அவர்களோட இதை பற்றி விசாரித்திருக்கிறேன். வயதானவர்கள் இங்கே நாம் பார்க்குறவர்கள் இந்த ஷோவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நடமாடக்கூடியவர்கள் தான் நாம் இங்கே அழைக்க முடியும். இது தவிர வீட்டிலேயே அடைந்து கிடக்கிற பெரியவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய வயது இன்னும் கூட, அவருடைய இயலாமை இதை விட அதிகம், அவருடைய வருத்தங்கள் இன்னும் அதிகம். இவர்களை விட அவர் இன்னும் 20 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டாங்க. அவருடைய எண்டை நோக்கி மற்றவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எண்டு தெரியல. விதி வந்தால் போகலாம், நான் அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கே. ஒவ்வொன்றுக்கும் நான் உணவுக்காக சிரமப்படுற வசதியான வீட்டு பெரியவர்களே பார்த்துருக்கேன். யாராவது கொடுத்தா தான் உணவு. எனக்கு இந்த ஷோ நடந்துக்கிட்டு இருக்க போது தோன்றிய ஒரு சிந்தனை வந்து, மனிதன் வாழ பிறந்தவன் மற்ற உயிரினங்கள் மாதிரி ஒரு முழு வாழ்க்கையை அவன் இஸ் என்டைட்டில்டு. அந்த வாழ்க்கையை நல்லா வைத்துக்கொள்வதற்காக காலங்காலமாக ஏற்கொண்ட அமைப்புகளில் குடும்பம், குழந்தைகள், அது இதெல்லாம் வந்துடுது. அவன் முழுக்க வாழணும், ஒரு தனி மனிதனாக அவன் வாழணும். அந்த வாழ்வதில் பல குறுக்கீடுகள் இருக்குது. அது முதல்ல ஒரு 40-50 ஆண்டுகளை பணம் சம்பாதிக்கிறதும் பதவியும் அதிகாரமே நோக்கி ஓடியே வாழ்க்கையை தொலைத்து விட்டு வாழலாம் என்று நினைக்கிற பொழுது உடம்பு இடம் கொடுக்காம, பணம் இடம் கொடுக்காம, சுற்றி இருக்கிறவங்க தொந்தரவு செய்கிற ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொள்கிற கைதிகள் வந்து வாழ்க்கையை நரகமாயிடும். யாரெல்லாம் வந்து குழந்தையை வளர்க்கிற போதே அவர்களுக்கு வந்து நீங்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் பதவியும் சொல்லி கொடுத்து வளர்த்தார்களோ அதனாலே பாதிக்கப்படுறாங்க. இந்த பர்சனாலிட்டி டைப்ஸில் அச்சீவர் என்று ஒரு கேட்டகரி இருக்காங்க. அந்த அச்சீவர் கேட்டகரிக்கு உலகமே போட்டி மைதானம், வெற்றி வாழ்க்கை என்பதே வெற்றி கோப்பை தான். அவர் அதே தான் பார்ப்பாங்க. அப்பா உனக்கு எதுக்கு சொத்து? நீங்கள் அந்த சொத்து பற்றி பேசுகிற பொழுது நான் சந்தித்த சில குடும்பங்கள்லேருந்து தன்னுடைய கழுத்து சங்கிலி வரைக்கும் விற்று கொடுத்த தாய்மார்கள் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு சாப்பாடுக்கு சிரமப்பட்டவங்க இருக்காங்க. என்ன ஏதாவது ஒரு அறிவுரை என்று கேட்டால், நீங்கள் சம்பாதித்த பணத்தை அவருடைய தேவைக்கு அவ்வப்போது கொடுக்கலாமே தவிர, கடைசி வரை பணம் உங்கள் கையில் இருந்தால்தான் உங்களுக்கு மதிப்பு. வாழ்க்கை வந்து புதிரானது. எப்படிப்பட்ட வியாதிகள் வரும்? என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகளில் இந்தியாவில் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மிக பணக்கார நோய். நீங்கள் எதற்கு இப்போது டயாலிசிஸ் வந்ததுன்னா கிட்னி ப்ராப்ளம், அதற்கெல்லாம் செலவழித்து மாளாது. ஆக நீ நீ சம்பாரி, நீ எடுத்துக்கொண்டு போ. எல்லாத்துலேயும் வெஸ்டர்னை ஃபாலோ பண்ண விரும்புகிற நீங்கள் ஏன் சொத்து உரிமையில் மட்டும் நீங்கள் இங்கே இந்திய பழக்கத்தை எதிர்பார்க்கிறீர்கள்?
எப்படி உலகத்தில் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரி உலகத்தினுடைய வெப்பம் அதிகரித்து போகுது என்று சொல்கிறார்களோ அதுபோல் உலகம் மொத்தமே மனித வாழ்க்கையில் ஒரு பதற்றம் அதிகமாகிட்டு. உலகம் மொத்தமே ஒரு நிதானமான வாழ்க்கை போயிடுச்சு. ஒரு விடிகாலில் இழுக்கிறது போகிறது, இரவு நேரமான ஒரு 6 மணிக்கு மேலே அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறது, விடிந்த பிறகு வேலைகள் செய்வதெல்லாம் போய் உலகம் அந்த வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு எல்லாமே பதற்றமாகி ஹியூமன் வேல்யூஸ் போயிடுச்சு. சகிப்புத்தன்மை இல்லை, மரியாதை இல்லை, பிரியம் இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை. இது போன்ற இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற பெரியவர்களை நடத்துகிற முறையும் அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து. இதில் நான் இவரோட ஒரே ஒன்று வேறுபடுறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, முன்னால் இருந்த சமுதாயத்தோட மொத்தமாக பார்க்கும்போது இப்போ உள்ள சமுதாயம் வந்து கல்ச்சுரலி பிஹேவியர் வைஸ் இது வந்து முன்னாலோட நல்லா தான் இருக்குது. அதனால் அதாவது மார்க்ஸ் வந்து சொல்லுவார், இந்த இன்எக்ஸோரபிள் மார்ச் ஆஃப் மேன்கைண்ட், அதாவது மனிதகுலம் வந்து எப்போதுமே வந்து முன்னேறி கொண்டு தான் இருக்கும், எல்லா விதத்திலும் முன்னேறி கொண்டு தான் இருக்கும். அதனால் முன்னால் வந்து நல்லா இருந்தது இப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறத நான் ஒரு நாள் நம்பலை. என்னுடைய தாத்தாவோட நான் ரொம்ப 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 அருமையான மனிதனாக முழு மனிதனாக இருக்கேன். என்னுடைய பையனோ என்னுடைய பேரனோ என்னோட பெரிய மிக முழு மனிதனாக இருப்பான் தான் நான் நம்புகிறேன். இல்லை, நான் சொல்ல வந்தது மனிதன் தேடுகிறான். ஒரு பொதுவாக பதற்றம் அதிகமாக இருக்குது. ஒரு வேலை தேடுறதுல ஒரு பதற்றம், பணத்தை சம்பாதிக்கிறதுல அந்த டென்ஷனை அதிகமாக்கிட்டு இருக்காங்க. எப்படி டெம்பரேச்சர் உலகத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அது மாதிரி மனித மனதனுடைய அமைதி போயிட்டு எது முன்னேற்றம் என்பதே டிபேட்டபிள். அமைதியான வாழ்க்கை முன்னேற்றமா, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் முன்னேற்றமா என்று கேட்டால் மெட்டீரியலிஸ்டிக்காக மனிதன் முன்னேறி கொண்டிருக்கிறான், சயின்ஸாக முன்னேறி கொண்டிருக்கிறான், வாழ்க்கையை நீட்டித்து கொண்டிருக்கிறான், நிம்மதியான வாழ்க்கை நீண்ட நாள் வாழ்கிறானா, பதற்றத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறானா? அந்த கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பக்கம் வயதான பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உடல் உபாதைகளும் மனச்சிக்கல்களும் பிரியங்களற்ற மனசும் வெறுப்பை உண்டாக்குகிறது, வெறுமையை உண்டாக்குகிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் 60 வயதுக்கு மேல் கிடைக்கக்கூடிய நேரமும் வாழ்க்கையும் அனுசரணையும் புதிய அனுபவங்களும் வாழ்விற்கு புதிய வடிவத்தையும் அர்த்தத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவ் யூ சி லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். பாரதிமணி சார், உங்களுக்கு எத்தனை வயசு சார்? 77. 77. நீங்கள் 60 வயசுக்கு அப்புறம் என்னன்னு இது பண்ணிக்கல. 60 வயசு வரை ஒரு கம்பெனியில் சிஇஓ எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் நாடக நடிகர். இந்த எழுத்தாளர் என்று எல்லாரும் தப்பிதமாக சொல்கிறாங்க. அந்த இது 60 வயசுக்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு இன்லண்ட் லெட்டரில் 5 லெட்டர் போட்டிருந்தேன். ஒரு பதில் இல்லையே, நீ என்ன டெல்லியில் சாம்ராஜ்யம் ஆள்றியான்னு கேட்டால் ஒரு இன்லண்ட் லெட்டரில் தமிழில் எழுதுறது தான். ஆனால் இன்றைக்கி ஒரு 500 பக்கத்தில் ஒரு புது புத்தகமாக ஐ ஆம் ஒன் புக் ஒண்டர் 2வது புத்தகம் எழுதி தமிழ் வாசகர்களை துன்புறுத்த மாட்டேன். அதாவது டெல்லியில் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து எந்த எழுத்தாளர் வந்தாலும் டெல்லியில் அவரோட வீட்டுக்கு அவர் வெளியில் இருக்கும்போது அவர் வீட்டுக்கு எல்லாரும் போவாங்க. நானும் அடியான அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அவருடைய அப்போ என்னுடைய பார் இல்லை, என்னுடைய பார் டெல்லியிலேயே ஒரு தலை சிறந்த பாரா. ஆமாம், நான் குடிக்க மாட்டேங்க, அதுக்காக தான் போவாங்க ஸ்காட்ச் அண்ட் நத்திங் பட் ஸ்காட்ச் அப்படியும் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் 2001 இருந்து ஆகஸ்ட் 10 அதுக்கப்புறம் ஒரு உத்திரடி ட்ரிங்க்ஸ் உள்ளே போகலை. ஆனால் என்னை புகை மட்டும், என்னுடைய பைப்பு மட்டும் என்னை விட மாட்டேங்குது. ஆனால் சந்தோஷமாக இருக்கேன்னா நான் சொல்கிறத எல்லாரும் நம்பணும். சந்தோஷமாக இருக்கு. ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ். குறை ஒன்றும் இல்லை. 10 ஜென்மம் என்ன இருந்தால் இதே மாதிரி வாழணும், காம்ப்ரமைஸ் இல்லாமல் வாழணும். முதல் விஷயம், ஒரு சில வயதுக்கு பிறகு ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாது என்பதை மனசு ஏற்றுக்கிறது. எனக்கு வயதாகிவிட்டதை மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாதது தான் வயதினுடைய மிக முக்கியமான சிக்கலாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய சமூக அமைப்பில் எனக்கு வயதாகிவிட்டது என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கு வராமல் இருப்பது தான் முதல் சிக்கலாக இருக்கிறது. 1. 2வது, வயதாயிருச்சுக்கிற ஒரே காரணத்துக்காக நாமளை உழப்பு மனதளவில் ரொம்ப சுருக்கிக்க பார்க்குறோம். வயசாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், வயசான பிறகு எப்படி வாழ்வதுன்னு ஒரு திட்டம் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. நம்ம சிறு வயதில் இருக்கும்போது இளைஞனாக மாறும்போது என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கோம். ஆனால் 60 வயதுக்கு பிறகு நாம் வச்சுருக்க எந்த பிளானுமே நம்மளால் செய்ய முடியாதுங்கிறது தான் நம்ம பிளானோட மிகப்பெரிய சிக்கல். அதனால தான் நமக்கு தொடர்ந்து நிறைய ரெக்ரெட்ஸ் நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்கிறது.
அதில் ஒன்று தான் மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத்தனம். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நம்ம எல்லாருமே என்னன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடே தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லா மனுஷருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னன்னா நான் நினைத்த அளவுக்கு நீ செய்ய வேண்டும்னு உங்கள் எல்லாரும் ஒரு கசப்பான நிதர்சனமான உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்கள் பிள்ளை, நீங்கள் ஆசையாய் ஊட்டி வளர்த்த உங்கள் பிள்ளை தன்னுடைய பிள்ளையை பார்த்து கொள்ளக்கூடிய அளவு உங்களை பார்த்து கொள்ளாது. ஏன்னா நீங்கள் அப்படித்தான் இருந்தீங்க. ரைட்டு தானே? நம்முடைய கவலையெல்லாம் நான் தனி மனிதன் நம்ம எப்பொழுதுமே இன்னொருவருக்கு செஞ்சே பழகிறோம். இந்திய சமூகத்தினுடைய மிகப்பெரிய நல்ல விஷயமும் மிக மோசமான கெட்ட விஷயமும் அதுதான். ஒரு 45 ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் முழுக்க தியாகங்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு இல்லையா? பிள்ளைக்காக கஷ்டப்பட்டது, பிள்ளைக்காக வளர்த்தது, சொந்தக்காரனுக்கு செஞ்சது, அவனுக்கு பண்ணது, இவனுக்கு பண்ணது, இது பண்ணது, இது எல்லாத்தையும் நம்மளால் தன்னலை மட்டும் செய்ய முடியலைங்கிற உண்மையை நம்மளால் ஏற்றுக்க முடியலை. நம்ம இதெல்லாம் தன்னலை மட்டும் செய்யலை, அப்படி செய்யவும் முடியலை. அப்படி தன்னலை மட்டும் செய்யாத காரணத்தினால தான் இன்னைக்கு நான் நினைச்ச அளவு என் பிள்ளை என்னை பார்த்துக்கிறேன்னு தெரியுது. யங்ஸ்டர்ஸ்ட்ட அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் கொஞ்சம் பேசுறது. மனுஷால் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அந்த பெரியவங்கள்ட்ட பேசுறதுக்கான கம்யூனிகேஷன் நமக்கும் சொல்லித்தராமலே விட்டுட்டாங்க. நம்மளுக்குமே நீங்களுமே எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா, தாத்தாவை போயிட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டுவானே சொல்லி கொடுத்துட்டீங்க. தாத்தாட்ட போய் செத்த நேரம் பேசிக்கிட்டுன்னு சொல்லியே தரலை. தாத்தா கிட்ட எப்படி பேசுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது நீங்கள் எனக்கு சொல்லியும் தரல. நீங்கள் பண்ண தப்பில் அது ஒன்று. அப்போது இந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய அப்பா அம்மாக்கள்கிட்டையும் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க தெரியல. வாட் எவர் செட் அண்ட் டன், லைஃப் இஸ் அ பிளிஸ். அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தயவு செஞ்சு நீங்கள் எந்த மனநிலைக்கும் போகக்கூடாது. இந்த ஒட்டுமொத்த ஷோவில் ஓவராலாக நம்ம சொல்ல ட்ரை பண்ண ஒரு முக்கியமான விஷயத்த ஷோவோட ஆரம்பத்தில் ஒருத்தங்க சூப்பராக கன்வே பண்ணாங்க. லைஃப்பில் வயதானதை முதுமையை கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுறது. ரெண்டாவது, முதுமை என்பது கொண்டாட்டத்திற்கான ஒன்று. மேபி இந்த பக்கத்தில் அதை அவங்க சொன்னப்போ இந்த பக்கத்தில் இருக்கவங்க பல பேர் கூட ஆமாம் இது மாதிரி நம்ம வாழ முயற்சிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவித்ததாகட்டும். ரெண்டாவது, நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் நாம் பெற்ற பிள்ளைங்களை நம்ம நம்பணும். அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கொடுத்துட்டு என்னை கைவிட்ட மாட்டாங்கிற நம்பிக்கையோடு வாழுகிற ஒரு தாயையோ தந்தையோ பிள்ளைகள் கைவிட மாட்டாங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டை, அது ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் சரியாக நடக்குதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணதுக்காகவும் இந்த ப்ரைஸை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அலமேலு பாட்டிக்கு திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வாழ்த்துக்கள். வயசான பிறகு உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஃபேக்ட் ஒரு பக்கம் உண்மை. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சமூகமே என்ன பண்ணுதுன்னா, வயதானவர்களை ஒரு பெட் போல அல்லது ஒரு நோயாளி போல நடத்துக்குது. ஒரு பெரும்பாலும் தான் நடக்குது. நம்ம பெரியவங்களை பார்த்தாலே சந்திக்கிறது, மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றீங்களா, செக்கப்புக்கு ஒழுங்காக போனீங்களா, போகிறப்போ பார்த்து நடங்க, கவனமாக இருங்கன்னு அந்த அக்கறையை காட்டக்கூடிய ஆளாவை மாற்றி அவங்க ஆக்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் படுக்க வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு மனநிலை நடக்குது. அப்படி இருக்கப்ப வேற ஒரு பர்செப்ஷன் அவர் இங்கே வச்சார். வயசானா நோய் வர்றதுங்கிறது வாடிக்கைப்பா, இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த நோயோடு வாழுகிற போதும் கூட நான் என்ன அளவில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எனக்கு டிவி பார்க்கணும்னு நினைக்கிறப்ப நான் டிவி பார்ப்பேன், சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப சாப்பிடுவேன், உடம்புக்கு தேவையானது நான் செய்வேன், எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டை ரசித்து பார்ப்பேன் அப்படின்னு லைஃபோட பர்பஸில் மெனக்கட்டு கஷ்டப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறத விட சந்தோஷமாகவே இருக்கலாம்னு ஒரு பியூ வச்சார் அவர். அவருக்கு அந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட் வழங்கும் கலர் டிவி. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த பரிசு அப்படிங்கிறது இந்த பெரியவர்களுடைய எல்லா சிக்கலையும் தாண்டி இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான சிக்கலை ரொம்ப அழகாக அவங்க தான் சொன்னாங்க. ரொம்ப வலியோடையும் சொன்னாங்க. தனிமை என்னை கொல்லுகிறது. ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸில் எல்லாமே இருந்தும் கூட தனி ஆளாக இருக்கிற போது எதற்கு இந்த வாழ்க்கைன்னு பெரும்பாலான பெரியவர்களுடைய மனநிலையை இந்த சமூகத்தின் முன்னால் அப்படியே கொண்டாந்து வச்சதுக்காக அவங்களுக்கு இந்த ப்ரைஸை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இருங்க, டோனட் ஹவுஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூமா. தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சால் நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியானா பவர் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.